வணக்கம் எல்லாருக்கும். இந்த அதிகாலையில எங்களோட இணைந்திருக்கிற அனைத்து அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதை விட எங்களுடைய குறுகிய நேரத்தில் நாங்கள் பல எங்களோட இணைந்து தொடர்ந்து பயணிக்கின்ற சில சமூக அக்கறை உள்ளவர்களும் சமூகத்தினுடைய ஒரு நீண்ட காலத்தில் பல சேவைகளை செய்தவர்களையும் நாங்கள் கேட்டிருந்த நாங்கள் அந்த வரிசையில் இதில் டாக்டர் ஜெயமோகன் இணைஞ்சிருக்கிறீங்க. அதை விட மாவட்ட செயலாளர் முல்லைத்தீவு மிஸ் உமா மகேஸ்வரன் அவர்களை கேட்டிருந்தாங்க. அதோட எங்கண்ட மெல்பேர்ன்ல பிரத பல தொழிலதிபராக இருக்கிற யாதவன் அவரையும் கேட்டிருக்கிறோம். அவர் எங்கண்ட ஐயமுட்டினுடைய நிதி அனுசரணையாளரும் கூட. அதோட எங்களுடைய பல சமூக ஆக்டிவிட்டிஸாக இருந்தாங்க டாக்டர் ஸ்ரீதர். அதோட உங்களுக்கு தெரியும், சிறந்த ஒரு எழுத்தாளர், தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார். சிறு வயதிலிருந்து தொடர்ந்து சமூகத்தினுடைய மாற்றங்களில் தன்னுடைய பங்களிப்பை எழுத்து மூலம் செய்விக்கின்ற ஐங்கரன் அவர்களும் இதில் இணைஞ்சிருக்கிறார்கள். அதை விட எங்களோட இணைந்திருக்கின்ற பல தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் முதற்கண் வணக்கம் செலுத்தி கொண்டு, எங்களுக்கு இந்த ஒரு இப்படியான ஒரு செயல்பாடு தொடர்ச்சியாக 5 வருடங்களாக செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைவருக்கு, இதை விட எங்களுக்கு இப்படி ஒரு செயல்பாடு செய்வதற்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு தொடர்ந்து எங்களை வழிநடத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி கொண்டு, இன்றைய நோக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய நோக்கம் இன்றைக்கு இலங்கையில போராட்டம் முடிந்து 15 வருடங்களை தாண்டி விட்டது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்பவர்கள் ஒரு வரலாறாக கேட்டதாக இருக்கும் ஒழிய நேரடியாக பாதிக்கப்பட்டதாக இருக்க சான்ஸ் இல்லை. அவருடைய பெற்றோர்களுக்கு தான் இந்த சான்ஸ் பெற்றோர்களால் இதில் பாதிக்கப்பட்டிருப்பார். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கையேந்திர சமூகமாக இருக்கக்கூடாது என்பதை முதல் மனதில் கொண்டுதான் கை கொடுக்கும் சமூகத்தை நோக்கி அதே நேரத்தில் ஒரு மனித நேய விருத்திக்கு வித்திட வேண்டும் என்பது எங்களுடைய அவா. அந்த முயற்சியில நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக சொல்லலாம், எங்களுடைய சமூக பணியில நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ விடயங்கள்ல தன்னிறைவை அடைந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த முயற்சி மிகவும் வெற்றிகரமாக நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட நாங்கள் 40,000க்கு மேற்பட்ட மாணவர்களை, ஒரு 35,000 40,000 வேரி பண்ணினாலும் இவ்வளவு மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு சிறந்த சத்துள்ள உணவை கொடுக்கிறோம். அந்த உணவினுடைய முக்கியமான நோக்கம் உணவு மட்டுமல்ல, அந்த மாணவர்களை கல்வியில தங்க வைக்கிறோம். பாடசாலைகள்ல அந்த மாணவருடைய வரவை கூட்டியிருக்கிறோம். இதை விட எங்களுடைய எல்லை கிராமங்கள் இருக்கிற பாடசாலைகள் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற பொருளாதார சமூக இடைஞ்சல்களுக்கு இடையிலையும் நாங்கள் அந்த பாடசாலை மாணவர்களை பாடசாலையில தக்க வைத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்து, அந்த கல்வி மூலமாக அவர்களுடைய குடும்பத்துல அவர்களுக்கான மாற்றத்தை அவர்களே நிர்ணயிக்கக்கூடிய முறையில எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது. அந்த விதத்துல இன்றைக்கு நாங்கள் இலங்கையில இருக்கிற சகல அமைப்புகளை விட எங்களால் ஆணித்தரமாக சொல்லும், நாங்கள் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் மாணவர்களுக்கான கல்வி தேவைகளை கூட ஆசிரியர்கள் இல்லாத இடத்துல கொடுக்கின்றோம். எங்களால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஸ்மார்ட் பேனல்ஸை கொடுப்பதன் மூலம், அதை விட நாங்கள் கோவிட்டுக்கு முதலே இந்த கல்வி பயணம் செய்த நாங்கள் எங்களுடைய 15 வருட கல்வி பயணத்தினூடாகவும் பல பாடசாலைகள்ல இருக்கின்ற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை, திறன் வகுப்பறைகளை மிகவும் வினைத்திறனாக மாற்றி, அந்த வினைத்திறனில் கூட மாணவர்களுடைய சுய கற்றலை, செல்ஃப் லேர்னிங்கை கூட்டுவதன் மூலம்தான் இன்றைய வாழ்க்கையில ஏஐன்ற காலம் வந்துட்டது. ஆகவே இந்த ஏஐயுடைய காலத்துல சுய கற்றல் உள்ள மாணவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு தேவையை நாங்கள் எப்போ ஆரம்பித்திருக்கிறோம். அதிலே கூட நாங்கள் வெற்றியை கண்டிருக்கின்றோம். சிறுவர்கள் வேலைக்கு போகின்ற அந்த செயல்பாட்டிலிருந்து அவர்களை எங்களால் இயன்ற அளவு நாங்கள் தடுத்திருக்கின்றோம். அதற்கு மேலாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஆஸ்திரேலியா போன்ற பெரிய மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கூட இருக்கின்ற போதை வஸ்து பிரச்சனைகளுக்கு எங்களால் இயன்ற ஒரு முயற்சியாக மாணவர்களை பாடசாலையில் தக்க வைத்து, முக்கியமாக உணவை நாங்கள் 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய கவன கலைப்புகளில் இருந்து மாணவர்களை உள்வாங்கி
அந்த உள்வாங்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கான ஒரு கல்வி தரத்தை கொடுத்து ஆசிரியர்களை வினைத்திறன் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக ஒரு நிகழ்நிலை வகுப்பு, ஒரு வகுப்புல ஒரு ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர், ஒரே நேரத்தில் 2 ஆசிரியர் மாணவர்களுக்கு கல்வி இருக்கக்கூடிய ஒரு மெதடை உருவாக்கி இருக்கின்றோம். அதை விட இலங்கையில இன்றைக்கு சகல தமிழ் பிரதேசங்கள்லையும் 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் எங்களோட இணைந்து எங்களுடைய வருடாந்த ஓலெவல் பரீட்சைகளை மோக் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்றார்கள். அதன் மூலம் அவர்களை தயார்படுத்துவதன் மூலம் எங்களுடைய மாணவர்கள் ஒரு அதாவது ஓலெவலுக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில கல்வியை தொடர்வதா வேலைக்கு செல்வதா என்கின்ற ஒரு தேவைக்குரிய அடிப்படை ஒரு முதலாவது ஹேர்டில் கூட நாங்கள் எங்களுடைய முயற்சி மூலமாக கல்வி முயற்சி மூலமாக செய்திருக்கின்றோம். இப்படி பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாக செய்யவில்லை. அமைதியாக இந்த முயற்சியை நாங்கள் சொல்வதற்கு மேலாக செயல் மூலமாக அதை நாங்கள் நடாத்தி அதை நாங்கள் பைலட் ஸ்டடி செய்து இன்றைக்கு நாங்கள் மிகவும் இலகுவாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உணவை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இலங்கையினுடைய சகல பிரதேசங்களிலே. ஆனால் எங்களுடைய நோக்கம் 5 லட்சம் 10 லட்சம் மாணவர்களுக்கு உணவு கொடுப்பதல்ல எங்களுடைய நோக்கம். ஒரு திட்டம், அந்த திட்டம் செயல்முறைப்படுத்தலாமா, அந்த திட்டம் செயல்முறைப்படுத்துவதன் மூலம் நாங்கள் வெற்றியை அடையலாமா, அந்த திட்டத்தின் மூலமாக அந்த சமூகம் ஒரு பயனை பெற்றதா, இதன் மூலம் நாங்கள் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோமா என்று கேட்டால் அதற்கு ஆணித்தரமாக உறுதியாக இந்த ஆன்சரை நாங்கள் சொல்லலாம். இன்று நான் உங்களை எல்லாருக்கும் தெரியும், அடுத்தது எங்களுடைய எவ்ரி மந்த்லி மீட்டிங். ஆனால் இது எங்களுடைய 5வது வருடத்தினான வெற்றிக்கான மீட்டிங். இந்த இடத்துல வளமை போல இன்றும் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய இந்த கடந்த 2 கிழமைகளுக்கான கணக்கு விவரங்களை கூறுவோம். அதன் மூலம் நான் 170 ரூபாயில தொடங்கி ஒரு மாணவருக்கான செலவு இன்றைக்கு 10 ரூபாய்க்குள்ள அவரேஜா கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் அதற்குரிய வெற்றி உங்கள் அனைவரையும் சாரும். உங்களுடைய சமூக அர்ப்பணிப்பை அதற்குரிய வெற்றி. அதை பற்றிய தகவல்களை நான் இப்ப தற்போது ரூபனிடம் கையளிக்கிறேன். ரூபன் அதை பற்றி கூறிய பிறகு எங்களுடைய வந்திருக்கின்ற விழிப்புணர்வு வாரத்துக்கான விழிப்புணர்வு செயல்பாடுக்கான கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நன்றி அனைவருக்கும். ரூபன், நீங்கள் கேட்க டாக்டர் ஜெயமோகன் நீங்க மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்கு தான் போனேன். இன்னைக்கு நான் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உண்மையில நான் இந்த ஐஎம்முட்டு இந்த உங்களோட இதுல டீம்ல நான் பெரிய அளவில் ஈடுபட்டது கிடையாது. உண்மையில செய்யறது எல்லாம் வேற ஆக்கள். ஆனா ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு அனுசரணை ஆன ஒரு ஆர்கனைசேஷனாகத்தான் நிறுவனமாக நாங்கள் பங்கு பெற்றி இருக்கின்றோம். இல்லை, நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உண்மையில சில விஷயங்களை பார்க்கும் பொழுது சில ப்ரொஜெக்ட்ஸை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளவு ஒரு மனத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு இனியிலேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்ற சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த ஐஎம்முட்டு உங்களோட ப்ரோக்ராமில் வாரது. அதை நான் உண்மையிலேயே உணர்ந்து அதை சொல்கிறேன். ஏனெண்டா இந்த ஐஎம்முட்டு உண்டு ஒரு இது விஷயத்தை நீங்கள் தொடங்கினா பிறகு இந்த பிள்ளைகள் நான் பல அடிமட்ட பாடசாலைகளோட வேலை செய்திருக்கிறேன். நாங்கள் அது மன்னர் மாவட்டமாக இருக்கட்டும், அப் கண்ட்ரியாக இருக்கலாம், முக்கியமாக மேல் மாகாணத்துல எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதுகளுக்கு இந்த பசியும் சாப்பாடின்மை, அதால் ஸ்கூலுக்கு வராத நிலைமை, இப்படிப்பட்டதை நீங்கள் பெரிய அளவில் நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். அதுவும் ஒரு ஆர்கனைஸ்ட் ஃபேஷன். அவ்வளவு தூரம் நல்ல அழகா இதை நேர்த்தியாக செய்தது ஒரு பெரிய விஷயம். இதுல நான் இன்னொரு கவனிச்ச ஒரு நல்ல ஒரு விஷயம், கம்யூனிட்டி ஸ்பிரிட். அந்த அந்த முழு சமூகமும் சேர்ந்து அதை நீங்கள் அரவணைச்சு எல்லாரையும் சேர்ந்து இதில் எல்லாரும் நாங்கள் ஒரு பங்குதாரர் என்ற ஒரு உணர்வை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்கள் அந்த ஐஎம்முட்டு ஸ்தாபனம். அதற்கு முதல் ஒரு நன்றி கூறணும். இந்த கூட்டத்துக்கு ஆசிரியர் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், பெற்றார் இருக்கணும். அப்படி ஒரு நல்ல விஷயமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்குது. இந்த பிள்ளைகள் படிக்கிறதால, சாப்பாடு இல்லாதால படிப்பு பெற்றா இருக்குது. படிப்பு பெற்றா இருக்கிறதால ஸ்கூல் இது அந்த ஔவையார் சொன்ன மாதிரி நீர் உயர நெல் உயரம் பண்ண மாதிரி ஒரு சின்ன விஷயத்தால எல்லா விஷயமும் பெரிய அளவில் பொதுமற்ற பிள்ளைகளுடைய ஹெல்த் இதெல்லாம் நல்ல சத்து உணவுகளாக இருக்கிறபடியே அவங்க ஹெல்த்தும் பெட்டராக இருக்குது. படிக்கக்கூடிய அபிலிட்டி அந்த ஆர்வம் இருக்குது, படிக்கக்கூடியதாக இருக்குது.
இதுக்கெல்லாம் முக்கியமா நான் பாராட்ட வேணும் இந்த தொண்டர்கள், இந்த ஐயமிட்டு நிறுவனத்துல உள்ள ஆக்கள். எனக்கு பேர் சொல்லி ஒருத்தரையும் சொல்ல விருப்பமில்லை. ஏனென்றா ஒன்று ரெண்டு இல்லை, பலர் இருக்கிறோம். எனக்கு தெரியும் இலைமறைவு காய்மறைவ பலர் இதுக்குள்ள தொண்டு செய்தபடியாத்தான் இன்றைக்கு இப்படி நடக்குது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நிறுவனம், எல்லாத்தையும் செக் பண்ணி செய்கிறது. இப்படி எல்லாம் இந்த நாள்ல நிறுவனம் நடக்கிறது இல்லை. எல்லாரும் காசுகளை கொடுத்துட்டு நடந்து போய் கொண்டே இருப்பினோம். அப்படி இல்லை. இந்த நிறுவனம் அவ்வளவு செக் பண்ணி இவ்வளவும் செய்கிறபடியாத்தான் இன்றைக்கு இந்த ஒரு நிலைமையிலே இருக்குது. அதுக்கு நான் இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த தொண்டர்களுக்கும் பெரிய அளவில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். இதில் பெற்றாரையும் நாங்கள் மறக்கக்கூடாது. எல்லாரையும் சேர்ந்து செய்கிறபடியாத்தான் இன்றைக்கு ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது. தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். இன்னும் பல பல பள்ளிக்கூடங்களை இதை சேர்க்கணும் என்ற ஒரு 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 எண்ணப்பாடு எனக்கு இருக்குது. நடக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி டாக்டர் ஜிமோன். நீங்க இப்படி ஷார்ட் நோட்டீஸ்ல வந்ததுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அனுசரணையும் எங்களுக்கு தேவை. போன்ற பெரியவர்களுடைய வழிநடத்தலாம் எங்களுக்கு இந்த சக்சஸ் காரணம். நன்றி. நீங்க திருப்பி 7 மண்டா ஜாயின் பண்ணி நன்றி டாக்டர். நன்றி டாக்டர், நீங்க வந்ததுக்கு நன்றி. அப்பதான் காக்கரைக்கு போக மாட்டேன். எக்கோ பண்ணு சவுண்ட் கொஞ்சம். எக்கோ பண்ணு. இப்போ ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. உண்மையில இந்த இனிய கால நேரத்துல இந்த நிகழ்நிலை ஒன்று கூட இணைஞ்சிருக்கிற மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், இந்த வந்திருக்கின்ற விசேட அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் ஐயமுட்டின் சார்பில் இனிய கால நேர வணக்கங்களை மனநிறைவோடு தெரிவித்துக் கொள்றோம். வழக்கம் போல இது ஒரு மீளாய்வு கூட்டமாக அன்றி ஒரு விசேடமான ஒரு மகிழ்வான ஒரு கூட்டமாகத்தான் பார்க்கின்றோம். நாங்கள் 5வது அகவையில் பதிக்கின்றோம். இந்த 5 வருடம் பயணத்தின் பொழுது எங்களுடன் தோல் கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், நன்கொடையாளர்கள், நலன் விரும்பிகள், பக்கத்துணையாக அனுசனையாக இருந்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றிகள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு தனித்த பயணம் இல்லை, ஒரு சமூகத்துடன் இணைந்த ஒரு பயணம். இது சில அடையாளமாக நாங்கள் ஐயமுட்டுன்றது ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் இணைந்து நாங்கள் வடம் பிடித்தபடியாக தான் இந்த தேரை நாங்கள் கொண்டு விட்டிருக்கிறோம். அப்ப நாங்க புள்ளிவரையில கழிச்சு கொண்டு போவோம். முதலாவது இன்றைய தினம் குறிப்பாக ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் விசேடமான நன்றிகள். உங்களோட கணக்கறைக்கு 99% சமர்ப்பித்தீர்கள். அதில் ஒரு பாடசாலை மாத்திரம்தான் கூகுள் ஃபார்ம் மிஸ் பண்ணியிருந்தீங்க, பரவாயில்லை, அதையும் திருத்திக் கொண்டால் 100% மிகவும் சிறப்பாக இந்த முறை கணக்கறைக்கு சமர்ப்பித்திருந்தீர்கள் குறிக்கப்பட்ட நேரத்தில். அதுக்கு முதல் விசேடமான நன்றிகள். சரியான கணக்கறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது, சரியான புள்ளிவரங்கள் கிடைக்கப்பட்டபடியால் இந்த கூட்டம் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும். நன்றிகள். ஓகே, கிடைக்கப்பட்ட கணக்கறிக்கைகளின் அடிப்படையில நாங்கள் சுருக்கமாக போவோம். பொதுவாக ஏற்கனவே முரளியன்னு சொன்ன மாதிரி எங்களோட திட்டம் 5 ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு உணவுக்கான செலவு 172 ரூபாவாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் நாங்கள் வழங்கின உணவு சராசரியான இலக்கஞ்சியா இருக்கலாம், அல்லது மரக்கறி போட்டு வச்சு ஒரு சாப்பாடா இருக்கலாம், ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு உணவு தான் கொடுத்திருந்தோம் சிறிய அளவில். அதுக்கான செலவு 172 ரூபா ஆரம்பத்தில் ஏற்பட்டது. இன்றைக்கு இந்திய புள்ளிவரத்தின்படி இந்த கடந்த 2 வாரத்தினுடைய உணவு செலவு 10 ரூபா 54% ஆவரேஜ். அதுல சின்ன ஒரு கவலை, நாங்கள் எங்களோட டார்கெட் இருந்தது இந்த 5வது ஆண்டுல நாங்கள் சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு டார்கெட் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, 55% அந்த இலக்கை நாங்கள் தவற விட்டு இருக்கிறோம். ஆனால் அது நிச்சயமாக அடைவோம். நாங்கள் 5 ஆண்டுல இந்த இலக்கம் ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே இருக்கணும்ன்ற ஒரு திட்டத்தில்தான் பயணிச்ச நாங்கள் இப்ப 54% ஆகிய 55% இந்த திட்டம் சற்று விலகி இருந்தாலும் கூட மிக நேர்த்தியான ஸ்டேபிளான பயணத்துல பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த கணக்கறிக்கையின் அடிப்படையில இந்த 2 வாரத்துல பாடசாலைகள்ல பரீட்சைகள் நடைபெறபடியால் சில பாடசாலை உணவு வழங்கப்படவில்லை, சில பாடசாலை உணவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த 2 வாரத்தில் 18,331 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. பயன்பெற்ற மாணவர்கள் 18,331 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதாவது இடைக்கால பகுதியில் ஒரு மாணவனுக்கான சராசரி ஐயமுட்டின் செலவு 10 ரூபா 54%. அதுல இன்னும் ஒரு சிறப்பான விடயம், இந்த செலவு எல்லை ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் 0க்கும் 20 ரூபா 63%க்கும் இடையிலேயே எங்களோட செலவு இல்லை காணப்படுகின்றது. ஆக கூடிய செலவு 20 ரூபா 63%ஆகவும், ஆக குறைந்த செலவு 0 இருக்கின்றது. இந்த புள்ளிவரத்தை நாங்க மேலும் விரிவா பார்த்தா ஒரு பெர்சன்டேஜ்ல பார்ப்போமா இருந்தால் 15 ரூபாவுக்கும் 21 ரூபாவுக்கும் இடைப்பட்ட செலவு 16.1% பாடசாலைகள். மொத்த பாடசாலைகள்ல 16.1% பாடசாலைகள் செலவு 15 ரூபாவுக்கும் 21 ரூபாவுக்கும், அதாவது 20 ரூபா 63 21 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது 16.1%. அடுத்த 10 ரூபாவுக்கும் 15 ரூபாவுக்கும் இடையில்
10க்கும் 15க்கும் இடையில் இருக்கின்ற பாடசாலைகள் 48.40. அப்ப 48.40 என்பது அன்னளவாக 50 பாடசாலைகள் என்ற செலவில்லை 10க்கும் 15க்கும் இடையிலா இருக்குது. அது நல்ல புள்ளிவரம். 5 ரூபாவுக்கும் 10 ரூபாவுக்கும் இடப்பட்ட பாடசாலைகள் அடுத்த ரேஞ்ச். 5 ரூபாவுக்கும் 10 ரூபாய்க்கும் இடப்பட்ட சராசரி செலவு கொண்ட பாடசாலைகள் 6.5%. இறுதியாக 0க்கும் 5 ரூபாவுக்கும் இடப்பட்ட பாடசாலைகள் 29%. அப்ப 2 முக்கியமான புள்ளிவரங்கள் இருக்குது. நாங்கள் 0க்கும் 5 ரூபாய்க்கும் உள்ள 1/3 அன்னளவா 30%, 1/3 வந்து ஆரம்ப பிரேக்கு நிற்கிறோம் 0க்கும் 5 ரூபாய்க்கும் இடையில. மிடில் ரேஞ்ச் 10-15க்கு இடையில அன்னளவா 50%, அரைவாசி 48.40, 50%. அரைவாசி மிடில் ரேஞ்சில் நிற்கிறோம். அந்த மேலையும் இடையில நிற்கிறது. ஆக மேல நிற்கிறது 16.1, 5க்கும் 10க்கும் 6.5. ஆகவே எங்களோட புள்ளிவரங்கள் சீராக போய் கொண்டிருக்கின்றது. அதாவது திடீரென்று சொல்லி 50க்கு 60க்கு போய் 10க்கு 20க்கு போயிடும். அப்போ உங்களோட புள்ளிவரம் 10க்கும் 20க்கும் உள்ளதான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த உச்சையில சில நேரம் 25க்கு போகலாம், ஆனால் ஒரு காலம் 30 தாண்டி. அப்படியே எங்களுடைய புள்ளிவரங்கள் சரியா இருக்கின்றது. இதுக்கு சிறப்பான பாராட்டுகளுக்கும் பெருமைக்குரியவர்கள் நீங்கள். இதை ஒழுங்குபடுத்துறது மட்டும்தான் நாங்கள். இதுலயும் குறிப்பாக இன்னும் சில தகவலை சொல்ல போனால், இந்த சில பாடசாலை புதுசான இந்த சில பாடசாலைகள் கோல்டன் பாடசாலை, ஹோப்டன் விக்னேஸ்வரா, பொன்னால வரராஜ பெருமாள், தலத்தோயா, ருக்பூட், குண்டகசாலை, கிளிநொச்சி, இந்த இவ்வளவு பாடசாலைகளும் 0த்திலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றன. அது சிறப்பாக இந்த பாடசாலைகளும் 0, அதாவது 100% சமூக பாடசாலை ஊடாக தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய தன்னிலை அடைஞ்சிருக்கிறார் என்பதும் எங்களுடைய இந்த 5 ஆண்டுகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. இதுல இன்னும் ஒரு பாடசாலை மன்னால இருக்கிற தட்சிணாமாமேல் பாடசாலை. அவருடைய செலவு சின்ன ஒரு புள்ளிவரத்தில் 47% ஆவரேஜ். அவர்கள் 0 வரை வேண்டாம், அதை மடத்தில் இருக்க போவினர். இதுல ஆகக்கூடிய செலவு இருக்கிற பாடசாலை இந்த முறை கூடிய செலவாக காட்டியது 63% குட்டியபுலம், யாழ்ப்பாணத்தில் குட்டியபுலம் பாடசாலை. அப்ப இதான் இந்த கிடைக்கப்பட்ட புள்ளிவரத்தின் தொகுப்பா இருக்கின்றது. இந்த அடிப்படையில எங்களுடைய புள்ளிவரங்கள் சரியான முறையில வெளிப்படைத்தன்மையோட பகிரப்படுகிறது. கணக்கறிக்கைகள் வெளிப்படையா இருக்கின்றது. நீங்கள் சரியான முறையில இதை சமர்ப்பிச்ச ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இதான் இந்த வாரத்துக்கான கணக்கறிக்கையா இருக்கும். முரளி என்ன? அடுத்ததாக நாங்கள் இப்ப எங்களுடைய இந்த நாங்கள் இந்த ஐஎம்முட்டுன்னு ஆரம்பித்த நன்றி ரூபன். அந்த ஆரம்பித்த போது உண்மையில நாங்கள் ஒரு 5 பாடசாலைகளை எங்களுடைய இந்த திட்டத்துல உள்வாங்கினாங்கள். அதற்கான உண்மையான காரணம் ஒன்று, எங்களுடைய கடந்த கல்வி பயணம் கிட்டத்தட்ட 2018-19 இருந்து நாங்கள் கல்வி பயணம் செய்ததுல 5 பாடசாலைகள் கூடிய தேவைகளை நாங்கள் ஐடென்டி பண்ணி இருந்ததால ஐஎம்முட்டின் தொடங்கிய காலத்துல அந்த 5 பாடசாலைகளையும் நாங்கள் உள்வாங்கி முதலாவது பைலட் ஸ்டடி மாதிரி தொடங்கினாங்க. அதுல தொடங்கின அந்த பாடசாலையில உதாரணத்துக்கு கிளிநொச்சியை சேர்ந்த பாடசாலைவான் விவேகானந்தா, அதாவது அம்பாள்புரத்தில் உள்ள விவேகானந்தா வீட்டு அந்த பாடசாலை தொடர்ச்சியாக கடந்த 2 வருடங்களாக 0 contribution from external. இப்ப நாங்கள் அவர்களுக்கான எந்த விதமான நிதி அர்னஸை செய்யாமலே தன்னுடைய சொந்த காலில் தொடர்ச்சியாக தங்களுடைய உணவை தாங்களே தக்க வைத்து, அதே நேரத்தில் கிளிநொச்சியில மிகவும் கீழ் மட்டத்தில் இருந்த, அதாவது கல்வி பருவர்கள கீழ்மட்டத்தில் இருந்த பாடசாலை இன்றைக்கு ஒரு குறிப்பிட்டு கிளிநொச்சியில குறிப்பிடக்கூடிய வளர்ச்சியை மட்டுமில்லை, முடலாக இருக்கின்ற பாடசாலையாக இலங்கையினுடைய சகல பிரதேசங்கள்ல இருந்தும் அந்த பாடசாலையினுடைய வெற்றியையும், பாடசாலை சமூகத்தில் அவர்கள் செய்கின்ற பங்கையும், பாடசாலையுடைய சுற்றாடல் நடத்துகின்ற விதம் எல்லாத்தையும் பார்வையிடுவதற்காக கூட அதிபர்களுடைய ட்ரிப் நடக்கும். அங்க வந்து அந்த பாடசாலை அதிபராக ஜெயா மாணிக்கவாசர் இன்றைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறார். அவவே அடுத்ததாக தங்களுடைய இந்த எங்களுடைய ஐஎம்முட்டின் பயணத்துல சமூகத்துல ஏற்பட்ட சமூக நேய, மனித நேய விருத்திக்கான மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீங்கள் என்பதை உங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்லும். நன்றி ஜெயாமிஸ். ஆமா, இங்கே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கம். குறிப்பாக முரளி அண்ணா, ரூபன் உட்பட்ட இங்கே இதில் இணைந்திருக்கின்ற பெரியவர்கள், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள், அனுசரணையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களான எங்களுடைய பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே அன்பாக வணக்கம் கூறி, நான் கிளிநொச்சி விவேகானந்த வித்யாலய பாடசாலையின் அதிபர். முரளி அண்ணா ஏற்கனவே சொல்லிட்டார். இந்த பாடசாலையானது கிளிநொச்சியில இருந்து மேற்கு பக்கத்துல அம்பாள்குளம் என்கின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கின்ற பாடசாலை.
எங்களுடைய பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் 11 வரை 726 மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள். எங்களுடைய இந்த பாடசாலையானது ஐயமுற்றுன் அமைப்போடு அல்லது ஐயமுற்றுன் என்கின்ற இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்படுகின்ற போதே, இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்படுகின்ற போதே இதனோடு இணைந்து ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. இதை பற்றி நான் சொல்ல போனால் உண்மையில் எங்களுக்கும் இந்த முரளி அண்ணாவுக்குமான தொடர்பு என்பது இந்த ஐயமுற்றுனுக்கு முன்பாகவே, அதாவது ஈக்கல்வி என்கின்ற அமைப்பு இருக்கின்ற போதே அந்த ஈக்கல்வி பைலட்டாக தன்னுடைய அந்த டிஜிட்டல் எஜுகேஷன் அதனை செய்ய வெளிக்கிட்ட போது முதலாக சிடிக்களை வழங்கி மாணவர்களுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் சிடிக்களை வழங்கி மாணவருடைய சுய கற்றல் செயற்பாட்டை ஊக்குவித்தல் என்பதனை இலக்காக கொண்டுதான் முதல்ல எங்களை கிளிநொச்சியில சந்திச்சு இந்த ஒரு அறிமுகம் ஏற்பட்டது. அதிலே எங்கள் வடக்கு மாகாணத்திலே எங்களோட பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு அந்த ஈக்கல்வியை நாங்கள் நடைமுறைப்படுத்தி பின்னாளிலே அதில் இருந்த சில நிர்வாக ரீதியான சூழல்களின் மாற்றம் காரணமாக தனித்துவமாக முரளி அண்ணா அவர்கள் ஐயமுற்றுன் அமைப்பினை உருவாக்குகின்ற போது ரூபன் அவர்களும் இங்கே இணைந்து மிக சிறப்பாக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் இணைந்து கொண்டோம். இந்த வகையில உண்மையில இந்த ஐயமுற்றுன் அமைப்பு 5 வருடங்களை பூர்த்தி செய்து 5 வருடங்கள் சிறப்பாக செயற்பட்டிருப்பது என்பது மிகப்பெரியதொரு வெற்றியாகவே நான் கருதுகிறேன். இதனோடு கடந்து வந்த பாதை, இடர்பட்ட அல்லது கடினமான பல்வேறு விதமான செயற்பாடுகள், கடுமையான முயற்சிகள், தொடர்ச்சியான வழிப்படுத்தல்கள் என்று பல்வேறு விடயங்கள் இங்கே உள்ளடக்கப்படுகின்றன. அந்த வகையிலே பாடசாலையை சமூகத்தோடு இணைத்து பாடசாலை சமூக உறவை ஏற்படுத்துவதில் அதிபர்களுக்கு நேரடியாகவும் மற்றும் அதிபர்களோடு இணைந்தும் நேரடியாக இங்கே வருகை தந்து பல்வேறு அநேகமான பாடசாலைகள் எல்லாவற்றிலும் பெற்றோரை சந்தித்து அவர்களோடு இணைக்கின்ற கூட்டங்களை நடத்துதல் என்கின்ற பல்வேறு செயற்பாடுகளின் ஊடாக பாடசாலை சமூக உறவை மேம்படுத்துவதில் ஐயமுற்றுன் அமைப்பு குறிப்பாக அதன் ஸ்தாபகர் முரளி அண்ணா மற்றும் அதனோடு இணைந்திருக்கின்ற எல்லோருமே சிறப்பாக பங்காற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையில முதல்ல உண்மையாக இதன் உறுப்பினராக அல்லது இதில் இருக்கின்ற ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்த போதும் கூட முதல்ல இந்த ஐயமுற்றுன் அமைப்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இதில் இயக்குகின்ற உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் முதல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் உங்களோட ஆரம்பம் தொடக்கம் பயணிக்கின்ற ஒருவர் என்ற வகையில் எல்லா விதமான கடினமான பாதைகளையும் மிக கடினமான காலங்களை கடந்து இந்த ஐயமுற்றுன் அமைப்பை நீங்கள் ஆரம்பித்ததையும் நான் நிறையவே அறிவேன். அந்த வகையிலே அந்த கடந்த காலத்துல பட்ட நிறைந்த நெருக்கடிகள் மீள மிக சிறப்பாக விழுதுவிட்டு வளர்ந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். அந்த வகையில எங்களுடைய எல்லோருடைய சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து இந்த ஐயமுற்றுனை பொறுத்தவரை 3 விதமான செயற்பாடுகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. பாடசாலை சமூகத்துடன் இணைத்தல் என்பதிலே சமூகம் பாடசாலைக்குள் உள்ளே வர வேண்டும். அதற்கு வருவதற்கான வழி என்ன? பொதுவாக கடந்த காலங்களிலே சமூகம் பாடசாலைகளுக்குள் வருவது என்பது விளையாட்டு போட்டி அல்லது பொது நிகழ்வுகள் அல்லது சிரமதானம் போன்ற செயற்பாடுகளாக இருந்திருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மாற்றமடைந்த வகையிலே அந்த சமூக உறவை வலுப்படுத்துதல் அல்லது பொதுவாகவே மனிதரிடையே உறவை வலுப்படுத்துதலில் உணவு முக்கியம் பெறுவதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். வீட்டுல அம்மா சமைச்சு சாப்பாடு கொடுக்குற சாப்பாட்டுக்கு நிகர் அல்லது அப்பா அம்மா இணைஞ்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை என்பதை இன்றும் கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த உணவு என்பதுதான் எல்லோரையும் இணைக்கின்ற ஒரு பெரிய பாலம். அந்த உணவினூடாகவே இந்த பாடசாலை சமூகத்தை இணைக்க ஆரம்பத்துல இந்த ஐயமுற்றுன் அமைப்பானது அறிமுக அந்த வேல் திட்டத்துல இறங்கினது. அந்த வகையில தான் முதல்ல அந்த பிள்ளைகள் இனங்காணப்படுகின்ற போது எங்கட பிரதேசங்களை பொறுத்தவரை பொதுவாகவே இந்த ஆரம்ப பிரிவு மாணவருக்கு உணவு வழங்கப்படுகிறது அரசினால். ஏதோ ஒரு வகையில் ஆரம்பத்திலிருந்து இந்த வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் வேறு செயற்பாடுகள் ஊடாக. ஆனால் இடைநிலை பிரிவை சேர்ந்த மாணவர்கள் மாலை நேர வகுப்புகளில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் உணவு தொடர்பிலே பெரிய அளவிலே இடர்படுகின்றார்கள். குறிப்பாக இடைநிலை பிரிவிலே காலையிலே பல மாணவர்கள் சாப்பிடாமல் வருகின்ற நிலை காணப்பட்ட போதும் அவர்களுக்கான உணவை வழங்க முற்படுதல் என்பதுதான் ஆரம்ப கட்டம். ஏனென்றால் கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வியை நவீன தொழில்நுட்ப உலகுக்கு பொருத்தமான பாடான வகையிலே வழங்க வேண்டும். அவர்களுடைய சுயகற்றலை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு சிந்தனைகள் இருந்த போதும் அதன் அடிமட்டத்திலே முதலாவது தேவை ஒருவனுக்கு பசிக்கின்ற ஒருவனுக்கு கல்வியை வழங்க முடியாது. டிஜிட்டல் எஜுகேஷன் என்று அடுத்த கட்ட நகர முடியாது. எனவே முதல்ல உணவு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வலுவான சிந்தனையின் அடிப்படையில முதல்ல உணவு வழங்கப்படுகின்ற ஒரு செயற்பாடு. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் பேனல்களை வழங்கி
ஆசிரியர்கள் இல்லாவிட்டாலும் கூட பிள்ளைகள் கற்றலிலே தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயற்பாடு வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக ஐயமிட்டுன் அமைப்பினால் வருடாந்தம் ஓஎல் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு பரீட்சைகள் நடத்தப்பட்டு கணித விஞ்ஞான பாட பரீட்சைகள் நடத்தப்பட்டு அவை டிஸ்கஷனாக பிள்ளைகளுக்கு அதே ஸ்மார்ட் பேனலை பயன்படுத்தி நடத்தப்படுகின்றது என 3 வகையான வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றது. இதில் இந்த உணவு வழங்கல் செயற்பாட்டை பொறுத்தவரை நான் என்னுடைய பாடசாலையின் அனுபவத்தை வைத்துக்கொண்டு கதைக்கின்ற போது நாங்கள் ஆரம்பத்திலே இந்த உணவு வழங்கலிலே ஐயமிட்டுன் அமைப்பினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வழங்கி கொண்டிருந்தோம். ஆனால் மெல்ல மெல்ல நாங்கள் சுயசார்பாக, அதாவது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றவர்கள் பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளோடுடான தொடர்பு இந்த செயற்பாட்டின் ஊடாக மெல்ல மெல்ல சமூகமானது இந்த ஐயமிட்டுன் என்பதனை ஒரு இயல்பான செயற்பாடாக ஏற்படுத்தி பல்வேறு வகையான உணவுகளையும் கொண்டு வந்து பாடசாலையில் அந்த அட்சய பாத்திரத்தினுள் இடுகின்ற ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அது பிறந்த நாளாக இருக்கலாம், நினைவு நாளாக இருக்கலாம், இன்னும் விசேடமான வேறு செயற்பாடுகளூடாக கூட தாங்கள் பெறுகின்ற நிதியினை ஒரு பகுதியை ஐயமிட்டுன் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த சமூக சிந்தனையானது இங்கே உருவாக்கப்பட்டது. அதன் காரணமாக நாங்கள் கடந்த 2.5 வருடங்களாகவே எந்த விதமான நிதி, அதாவது ஐயமிட்டுன் அமைப்பிலே இருந்து கொண்டு அவர்களுடைய அந்த ஐயமிட்டுனால் நிதி நாங்கள் கூறாமல் எங்களுடைய சமூகத்தின் பங்களிப்போடு பிள்ளைகளுக்கான உணவினை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அப்ப இதற்கான காரணம் இந்த செயற்பாடு என்பது ஒரு வல்லமையாக மாறிவிட்டது. இப்ப ஒரு செயற்திட்டம் பொதுவாக இப்ப கேட்கிறார்கள், ஒரு செயற்திட்டம் என்றால் அதன் சஸ்டெயினபிலிட்டி, அதாவது நிலைபெறான தன்மைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்வி. எந்த ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் சப்மிட் பண்ணினாலும் கடைசியாக வருவது நிலைபெறான தன்மைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட செயற்பாடு என்ன. அப்ப இங்கே இந்த ஐயமிட்டுன் உணவு வழங்கல் என்பது எங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரை ஒரு நிலைபெறான தன்மை, அதாவது கடந்த 2.5 வருஷங்களாக எந்த விதமான நிதியும் பெறாமலே இங்கு சாப்பாட்டை வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் ஒரு நிலைபெறான தன்மை. அடுத்தது இப்ப பாடசாலை நிர்வாக ரீதியாகவும் அது ஒரு விடயமாக, அதாவது உணவு வந்துச்சுதா, மரக்கறி வந்துச்சுதா, அரிசி வந்துச்சுதா, ஆரம்பத்துல நாங்கள் அப்படி பார்த்தோம், எவ்வளவு வந்ததுன்னு ஆரம்பத்துல பார்த்தோம். ஏனென்றால் மிச்சத்தை காசு கொடுத்து வாங்க வேணும் ஐயமிட்டுன் காசுல இருந்து. பிறகு பார்த்தோம் வருகுதா காணுமான்னு பார்த்தோம். அடுத்த கட்டத்துல நாங்க பார்த்தோம் ஓகே வந்தது எவ்வளவு வந்தது, இதெல்லாம் ஓகே பொருத்தக்கூடியதா இருக்குதான்னு பார்த்தோம். ஆனால் இப்போது அதை பற்றி நான் பொதுவாக உண்மையில பார்க்க வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் அது ஒரு இயல்பான செயற்பாடு. அவர்கள் கொண்டு வருவார்கள், இவர்கள் சமைப்பார்கள், எடுத்து கொடுக்கப்படும். சொல்ல போனால் என்ன மீதமாக இருக்கின்ற அளவுக்கு இருக்குமே தவிர சில வேளைகளில கோல் பண்ணி சில பேர் கேட்பார்கள், நாங்கள் இப்படி இன்ன நினைவினால் இன்ன பொருளை கொண்டு வர வேண்டால் நான் இல்லை இப்ப வேண்டாம், கொஞ்சம் லேட்டா நான் சொல்றேன் அப்ப கொண்டு வாங்குவோம் என்று சொல்லுற அளவுக்கு நிலைமை மாறிய. முதல் தேவை என்று கேட்டோம், இப்ப நாங்கள் தேவைப்படுகின்ற போது கேட்கிறோம். இப்ப கொண்டு வந்து என்னன்னா பிள்ளைகள் கொண்டு வரதே காணக்கூடியதா இருந்தால் மேலதிகமா நினைவு நாள் என்று கேட்க எங்களுக்கு அது வேண்டாம், நாங்க சொல்லிக்க தாங்கன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. எனவே அந்த வகையில அதோட இந்த செயற்பாட்டினூடாக அந்த சமூகம் இப்ப வீட்டுல செய்யற ஒரு கீரை இது ஐயமிட்டுனு கொண்டே கொடுக்க வேணும், வீட்டுல ஒரு தேங்காய்னா இது ஐயமிட்டுனு கொண்டே கொடுக்கணும் என்று பிள்ளைக்கு இயல்பான ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நாங்கள் ஏனையவர்களோட இணைஞ்சு உதவ வேணும் என்கின்ற அந்த உதவி செய்கின்ற மனப்பான்மை என்பது, மற்றவர்களோட பகிர்தல் என்கின்ற மனப்பான்மை இவையெல்லாம் வளர்க்கப்பட்ட ஒன்றாக இப்ப தனிய செயற்பாடு ஐயமிட்டுன்னு ஒரு சாப்பாட்டை கொடுக்குதுன்றது இல்லை, மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்வியில் அது பெரிய விஷயம். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம பாடசாலையில இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வருதல் என்பது மிக முக்கியமானது. இதனூடாக இதை இணைஞ்ச வகையில ஸ்மார்ட் பேனல் மற்றும் எக்ஸாம் இவற்றோட நாங்க பார்க்கின்ற போது காப்பத சாதாரண தர பரீட்சையை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த பெறுபேறுகளை தொடர்ச்சியாக பெறுவதற்கு இது மிகப்பெரிய உதவிகளை வழங்குகின்றது. இப்ப குறிப்பாக சில பாடங்களில எங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லாத போது நாங்கள் ஸ்மார்ட் பேனலை மிக அதிக அளவிலே பாவிக்கிறோம். அதை விட இப்ப ஸ்பெஷலா நாங்க சொல்ல போனா எங்களுக்கு அந்த ஸ்மார்ட் பேனல்ல இங்கிலீஷுக்கு நாங்க பாவிக்கிற அளவு கூடுதலாக இருக்கின்றது. ஏன்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய பேப்பர்ஸ் செய்யறதுக்கு இந்த ஸ்மார்ட் பேனல் பயன்பாடு எங்களுக்கு நிறைய உதவி புரிகின்றது. அப்ப அந்த வகையில நாங்கள் பெர்சன்டேஜை கூட தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற ஒரு சூழல் எங்களுக்கு காணப்படுவதாக இருக்கின்றது. அந்த வகையில தான் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னா உண்மையில எங்களுக்கு இந்த கல்விக்கு மட்டும் இல்லாமல் கல்விக்கு அப்பால சென்று இந்த சமூகத்தை இணைக்கின்ற மிகப்பெரிய செயற்பாட்டை இந்த ஐயமிட்டுன் செய்து வருகிறது. இதுல என்னன்னு சொல்லி சொன்னா எந்த செயற்பாட்டோட இணைஞ்சது எப்படி என்றால் நாங்கள் ஐயமிட்டுன் அமைப்ப ஒரு என்ன சொல்ற அறிக்கை கொடுக்குற அல்லது
அப்படி ஒரு அமைப்பாக நாங்க பார்க்கவில்லை. ஒரு குடும்ப உறவாக எங்களுக்குள் நல்ல ஒரு இப்ப இந்த ஐயமட்டுள்ள இணைஞ்சிருக்கிற பிரின்சிபல்ஸ் எனக்கு ஆரம்ப காலத்தில இருந்து பல பேரோட குறிப்பா இப்ப வேலாயுதம் சார் அப்படி அந்த எங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு நிலை காணப்படுகிறது. இன்னும் நாங்கள் ஒரு குடும்பம் என்பது போன்ற உணர்வு, அதால உரிமையோட பல விடயங்களை கதைக்கின்ற செயற்பாடும் காணப்படுகின்றது. இதன் வெற்றிக்கு பின்னால இன்னொரு விடயத்தை சொல்லலாம் என்னென்றால் இந்த ஐயமட்டுன் அமைப்பின் மிக இறுக்கமான கட்டுப்பாடும் காணப்படுகிறது. இப்ப இதுல 2 பேரையும் சொல்லக்கூடியது. இந்த ஐயமட்டுன்ன்றது ஒரு பெரிய நிறைய பேர் இங்க பங்குதாரர் இருந்தாலும் இதுல 2 பேரை தான் சொல்லலாம். ஒன்று முரளி அண்ணா, அடுத்தது ரூபன். இதுல முரளி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் முரளி அண்ணா கொஞ்சம் நெகிழ்வு போக்கும், அதே நேரம் பறந்துபட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சரி என்று சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற அப்படியான இயல்புள்ளவராக இருக்கின்ற போது, ரூபனை பொறுத்த வரைக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் அல்லது சில பார்வையில இருக்கு இவர் இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கத்தான் வேணுமான்னு கூட சில வேளையில சில சிந்திச்சிருக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்ல இது தராட்டி இது பிள்ளைதான் இது இப்படித்தான் என்று நேரையே சொல்லுகின்ற ஒருவராக இருக்கின்றார். ஆனால் இந்த அமைப்பின் வெற்றிக்கும் இந்த செயற்பாட்டுக்கும் மிகப்பெரிய பலமாக இருப்பது ரூபனுடைய அந்த செயற்பாடு. எந்த ஒரு கட்டத்திலையும் ஸ்ட்ரிக்ட், அதே நேரம் நியாயம் என்பதற்கு அப்பால் ஒரு துளியும் விலகாத ஒரு இயல்பு. எனவே உண்மையானதும் நேர்மையானதுமான எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நான் எப்போதும் ஒத்துழைப்பு வழங்குவேன், அதற்காக நான் குரல் கொடுப்பேன் என்று சொல்லி ரூபன் செயற்படுற அதே நேரம் அதற்கு முற்றுமுழுதாக இணைஞ்சு முரளி அண்ணாவோட தன்னுடைய பங்களிப்பு அவர் வழங்குறதால முரளி அண்ணா இதை தாண்ட சிந்தனை போல இதை சிறப்பாக நடத்தக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேரடியா பாடசாலைகளுக்கு இப்ப அநேகமா இலங்கையில இருக்கிற ஐயமற்றும் செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற எல்லா பாடசாலைகளுக்குமே முரளி அண்ணா வருகை தர்றது, கதைக்கிறது, பெற்றாரோட கதைக்கிறது, ஆசிரியரோட கதைக்கிறது என்பது ஒரு வரவேற்பான விஷயம். இப்ப எங்கட பாடசாலையில எங்களோட டீச்சர்ஸ் அல்லது பொதுவாக கதைக்கின்ற போது சொல்லுவார்கள், அவர்களும் அப்படியே சொல்லுவார்கள், முரளி அண்ணா வேற இந்த வருஷம் அப்படி என்று சொல்லி பார்க்கிறார், அல்லது அவர் பாடசாலைக்கு வருகிறார் என்றால் அது ஒரு என்னன்னு ஒரு நிகழ்வு, அது ஒரு முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் ஏதோ செய்யற வேலையில எல்லாம் விட்டு அவரை வரவேற்க வேணும் அப்படி ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு ஆள் எங்கள்கிட்ட வர்றார், எங்கள் உறுப்பினர் ஒரு ஆள் எங்களோட ஒரு உறவு எங்கள்கிட்ட வாரார், அவரை பார்க்கிறோம் கதைக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்திய ஒரு அமைப்பாக இந்த ஐயமட்டுன் அமைப்பை நான் ஃபீல் பண்றேன். உண்மையா சொல்ல போன மற்றது இந்த கூட்டம், அடுத்தது இதுன்ற வெற்றி எங்கட இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொதுவாக கூட்டத்தை விட்டு கூட்டத்துல கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது விருப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருப்பதில்லை. ஒவ்வொரு கூட்டத்தின் ஊடாகவும் நாங்கள் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடுகிறோம், பல்வேறு பாடசாலைகளின் அனுபவங்களை இந்த கூட்டத்துல பெற்று நாங்கள் செயற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நாங்கள் ஒன்றை சிறப்பா செய்யறோம்னா அது மாதிரி இன்னொரு ஸ்கூல் இன்னொன்றை சிறப்பா செய்யும், இன்னொரு ஸ்கூல் இன்னொன்று இங்க பரிமாறுகின்ற போது நாங்கள் அவர்களிலிருந்து எங்களுக்கு எடுக்கக்கூடியது இருக்கிறதான்னு சிந்திக்கிற ஒரு மனப்பாங்கு பொதுவாகவே அதிபர்களான எங்களுக்குள் இருப்பதனால் அதனையும் பெற்று நாங்கள் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில ஒட்டுமொத்தமா இதுல என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்குது இந்த வரையும். இப்ப நாங்க தோட்டம் இதுல பாடசாலை தோட்டத்தை நாங்க செய்யக்குள்ள சில சவால்கள், அது காலநிலை ரீதியாக மற்றது மிருகங்கள் அவ்வாறான செயற்பாடுகள் அதுகள் அவையெல்லாம் பொதுவாக ஏற்புடையது சேலஞ்சஸ் இருந்திருக்குது. ஆனா அவற்றையும் ஃபேஸ் பண்ணி நாங்கள் மிக அழகாக ஆரோக்கியமான அந்த உணவை வழங்குவதற்கு மிக சிறப்பாக நாங்கள் செயற்படுறதுக்கு எங்களுக்கு முற்றுமுழுதாக துணையாக இருக்கிறார்கள். இதுல இன்னொன்று என்னென்னா, நாங்க ஒன்று செய்து கொண்டு போய்க்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகுது என்றால் அந்த பிரச்சனைக்கு பொருளாதார ரீதியாக பலமாக எங்களுக்கு அனுசரணை வழங்குவதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இப்ப நாங்க உண்மையில கடந்த வருஷத்தில் ஒரு மேத்ஸ் ஒர்க் ஷாப் டீச்சர்ஸுக்கு எனக்கு அது மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருந்தது. அதனை சிறப்பாக செய்வதற்கு ஒரு தொகை நிதி தேவைப்பட்ட போது எங்களோட ஐயமிட்டுள்ள 2.5 வருஷத்துக்கு முதல் பேலன்ஸ் ஆயிருந்த நிதியை 2.5 வருஷமா நாங்க பாவிக்கல அதை பயன்படுத்தலாமான்னு கேட்ட போது உடனடியாக அந்த அனுமதியை தந்து நீங்க அதை எடுத்து செய்யுங்கோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, அந்த ஒர்க் ஷாப் நடக்க நேர முரளி என்ன வந்திருந்து முழுமையா அந்த ஒர்க் ஷாப்பை எங்களோட டீச்சர் செய்ததை பார்வையிட்டது எங்களுக்கு உண்மையா சந்தோஷமா இருந்தது. அப்ப இதுதான் இந்த உறவு, இந்த கண்டிப்பு, இந்த அக்கறை, இந்த தொடர்ச்சியான கூட்டங்கள், தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் எங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற போது எங்களுக்கு விளங்குகின்ற அந்த மன ரீதியான உண்மையில பிரின்சிபல்ஸா சொல்லிக்க சில வழியில சில பாரிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் வருகின்ற போது அதற்கு சொல்லுகின்ற அந்த உள ரீதியான ஒரு ஆற்றுப்படுத்தல் அல்லது ஆறுதல்கள் அல்லது தொடர்ந்தேர்ச்சியான நம்பிக்கை ஊட்டுகின்ற கதைகள் என்று எல்லா விதத்திலையும் கல்வி, சமூகம், பாடசாலை, பிள்ளைகள், எதிர்கால சமூகத்தை உருவாக்கல் என்பதுல இந்த ஐயமிட்டுன் எங்களுக்கு நிறையவே உதவி செய்யுது என்பதுதான் ஒரு கிராமத்து பாடசாலையாக என்னுடைய கருத்தை நான் இங்க பணிவா முன்வைக்கிறேன். அந்த வகையில இந்த கருத்தை சொல்றதுக்கு சந்தர்ப்பம் அளித்த
முரளி அண்ணா, ரூபன் உள்ளிட்ட இந்த ஐயமுற்று அமைப்பினருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி ஜெயாமிஸ். உண்மையில இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் ஐயமுற்றினுடைய செயல்பாடுகளுக்கு வெற்றி. நாங்கள் இது ஒரு குடும்பம். இதுல கட்டுப்பாடுகள் இருக்கும், தளர்வுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும், சரிகள் இருக்கும். ஒரு குடும்பத்துல சகலதும் இருப்பதுதான் குடும்பம். அந்த ஒரு செயல்பாடை தான் நாங்கள் செய்கிறோம். மேடம் சொன்னது போல எந்தெந்த வலயங்கள்ல எந்தெந்த பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுதோ அந்த வலயங்கள்ல அந்த பள்ளிக்கூடங்களை முதலாவது பள்ளிக்கூடமாக மாற்றுவது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த பாடசாலையை நோக்கி அந்த வலயத்தினுடைய சகல அதிபர்களையும் வரவழைக்கின்ற ஒரு செயல்பாடு தான் ஐயமுற்றின் செயல்பாடு என்று தான் ஆணித்திரமாக கூட சொல்லலாம். இன்றைக்கு அடுத்ததாக எங்களுடைய செயல்பாட்டுல ஆரம்பத்துல இருந்து மிகவும் போராட்டத்துல கஷ்டத்துல இருக்கிற ஒரு பதுல்ல நுவரெலியா போர்டர்ல இருக்கிற பொரகஸ் என்கின்ற இடத்துல இருந்து ஒரு அதிபர் எங்களோட ஜாயின் பண்ற, அவருடைய கல்வி செயல்பாடுகள்ல எங்களோட ஜாயின் பண்ணி இன்றைக்கு மிகவும் ஒரு முன்மாதிரியான செயல்பாட்டாளராக மலைய கோஆர்டினேட்டராக உயர்ந்துள்ள, அதே நேரத்துல கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் சகல பாடசாலை அதிபர்களையும் ஒரு ஆடிட்டிங் செய்வார்கள் ஒரு வருடமாக. அந்த ஆடிட்டிங்ல கிட்டத்தட்ட ஐயமுற்றும் செயல்பாடானது ஒரு சிறந்த செயல்பாடு. இஸ் அ ரைட் ஸ்ட்ரக்சர் ஃபார் எஜுகேஷன் என்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல பிரதீபா அவார்ட் கொடுக்கப்பட்ட பாடசாலை பிரதம மந்திரியால கொடுக்கப்பட்ட பாடசாலையினுடைய அதிபராக இதுல கந்தையா வேலாயுதம் சார் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை இதுல பதிவு செய்ய விரும்புகிறேன். முக்கியமாக இந்த செயல்பாடு எவ்வாறு சமூகத்துல முக்கியமா மலைய மக்களுடைய அடிமனதில் அவருடைய சின்ன பிள்ளைகள்ல எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றின செயல்பாடுடைய தாக்கத்தை உங்களுடைய உரையில சொல்லுங்க. மற்றது பேருடைய ஸ்பீச் இருக்கிறபடியா இனி நாங்கள் ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறோம். மிக அன்பாகவும் தாழ்மையாக கேட்கிறோம். ஒரு 2 to 4 minutes முடியுங்க. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உண்மையாலுமே 5வது ஆண்டில் வீறு நடை போடும் ஐயமுற்றின் குழுமத்திற்கு என் முதற்கண் நல்வாழ்த்துக்கள். எத்தனையோ பல பரீட்சைகள், எத்தனையோ தடைகள், எல்லாவற்றையும் தாண்டி தமது முயற்சியில் இந்த ஐயமுற்றின் செயற்திட்டம் வடக்கு கிழக்கு உவா என ஆரம்பத்தில் இருந்து நாடு முழுவதும் விருட்சமாக ஆரம்பித்து இன்று நாடு முழுவதும் விருட்சமாக பரவி வளர்வதை பார்க்க மிக சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாலுமாகவே 5 வருடம் ஆரம்பம் முதல் இன்று வரை முரளி சார், ரூபன் சார் அவர்களோடு பயணித்த முதல் பயனாளி என்ற வகையில் நான் பல்வேறு அனுபவங்களையும் நன்மைகளையும் இதனூடாக பெற்றுக்கொண்டேன். அந்த வகையில் ஆசிரியர் இல்லாத நேரத்திலும் கல்வியை வழங்கும் திறன், இலத்திரனியல் கல்வி, மேலதிக வகுப்புகள், செயலமர்வுகள், மாதிரி பரீட்சைகள், திறன் வகுப்பறை, சிறந்த நிதி நிர்வாக நடைமுறைகள், முகாமைத்துவ கட்டுப்பாடுகள், சமூக பங்களிப்பு, கூட்டு முயற்சி, ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு, நல்ல மனம் கொண்ட நன்கொடையாளர்களினுடைய உறவுகள், நல்ல அதிபர்கள், அதாவது பிரதேசம் தாண்டிய தூர பிரதேசத்தில் உள்ள நல்ல அதிபர்களுடைய உறவுகள், குறிப்பாக தர்மினி மேடம், ஜெயாமிஸ், சுதாகரன் சார் போன்றவர்களுடைய உறவுகள் கிடைப்பதற்கு இந்த ஐயமுற்றின் செயற்திட்டம் இருந்தது என்பது இன்றியமையாதது. இந்த நல்ல முயற்சியின் ஊடாக எமது பாடசாலையில் முதலாவது ஆண்டு ஐயமுற்றினுடைய முதலாவது ஆண்டு தினம் எமது பாடசாலையிலேயே கொண்டாடப்பட்டது. அதன் போது மாணவர்கள் மத்தியில் ஐயமுற்றினுடைய விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசில்களும் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாது உயர்தர வகுப்புகளுக்கு கூடிய மாணவர்களை அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கணித பாடத்தில் பின்தங்கி இருந்த எமது பாடசாலை கணித பாடத்தினுடைய வளர்ச்சியின் ஊடாக சிறந்த பெருமையை பெற்று வலயத்திலேயே மாகாணத்திலேயும் பேசப்படும் ஒரு பாடசாலையாக மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது. கடந்த வருடம் சிறந்த நடைமுறைக்கான தேசிய விருது கிடைத்தது. அது மட்டுமல்லாது கிரீன் ப்ராஜெக்ட் செயற்திட்டத்தின் ஊடாக மாகாணத்தில் சிறந்த பாடசாலையாக வெற்றி பெற்று பணப்பரிசிலும் பெற்றுக்கொண்டது. இவ்வாறான பல்வேறு நன்மைகளை அடைந்திருந்த போதும் எமக்கு பல்வேறு வகையிலும் தடையாக இருந்தது எமது பிரதேசத்தினுடைய காலநிலை.
அவ்வாறு இருந்தும் கூட எமது பாடசாலையினுடைய ஐஎம்இட்டும் செயற்திட்டம் ஆரம்ப காலத்தில் ரூபன் சார் கூறியது போல மிகவும் கூடுதலான ஒரு தொகை 74 ரூபாயாக இருந்தது. ஆனால் இன்று எமது பாடசாலை தனி இலக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறது என்பது தொடர்ந்தும் எமது பாடசாலை நிலைபெறாக நடைபெறுவதற்கான ஒரு அத்திவாரமாக இது இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். எமது அமைப்பின் இந்த பங்களிப்பு இத்தனை நன்மைகளையும் அடைவதற்கு காரணமாக இருந்த எமது அமைப்பினுடைய தலைவர் முரளி சார், சர்வதேச இணைப்பாளர் ரூபன் சார், எமது கல்லூரிக்கான பிரதான நன்கொடையாளர் என்றும் மறந்துவிட முடியாது சின்டெக்ஸ் ஹோம் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு யாதவன் ஐயா, திருமதி அபி அம்மையார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும், அதே போன்று சிவனருள் அறக்கட்டளை அமைப்பினுடைய தலைவர் திரு டாக்டர் ஜெயமோகன் ஐயா அவர்களுக்கும், எமது ஐஎம்எட்டும் செயற்திட்டத்தினுடைய திரைமறைவிலிருந்து அத்தனை உதவிகளையும் எழுத்து வடிவங்களை கணனி வடிவமைப்பு போன்ற அத்தனை உதவிகளையும் திரைமறைவில் இருந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் ஆதவன் ஐயா, திரு ரவிசங்கர் மற்றும் எமது கல்லூரிக்கு நிதி வழங்கி கொண்டிருக்கின்ற பேர் குறிக்க முடியாது போன நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் எமது மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் இச்செயற்திட்டம் வளர மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. அதுபோன்று இந்த ஐஎம்எட்டும் செயற்திட்டத்தின் ஊடாக இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் வளர மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி வேலாயுதம் சார். உங்களுடைய கருத்துகள் கட்டாயம் முன்மாதிரியான ஒரு கருத்துகளாக இருக்கும். மலையகத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்புகின்ற ஒரு வசனங்கள். கட்டாயம் நாங்கள் தொடர்ச்சியாக பசி இருக்கிற இடத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் உச்சமாக இருக்கும் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பேன். அது எந்த பிரதேசம் என்பதை பற்றியல்ல, தொடர்ச்சியாக பசி இருக்கிற இடமெல்லாம் கல்வி பசியையும் நாங்கள் கொடுப்போம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஹோம் க்ரோன் ஸ்கூல் ஃபீடிங் HES திட்டம் விரிவுபடுத்துவது தொடர்பாக இலங்கையில பெரிய ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும், அது தொடர்ச்சியாக 8 பிரதேசங்கள் நடக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட உலக உணவு திட்டம் தொடர்ந்து தனது பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பல செயல்பாடுகளை, அதாவது சமூகத்துக்கு தேவையான சிறந்த மாணவர்கள் பாடசாலையை நோக்கிய சிறந்த செயல்பாடுகளை முன்னோக்கி செயல்படுத்துகின்ற ஒரு மாவட்ட செயலாளர்கள்ல எங்களாலே மிகவும் எங்களுடைய இதயங்களில் மிகவும் ஆழமாக தன்னுடைய செயல்பாடுகளை பதித்தவரும் எங்களுக்கு முன்மாதிரியான உத்தாசை வழங்குவருமாக இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் அவர்கள் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறார். சார், நீங்கள் உங்களுக்கு இந்த டைம் ஓகேண்டா ஜாயின் பண்ணலாமா சார்? வணக்கம் சார். அடுத்த உமா மகேஸ்வரன். ஓகே, நன்றி சார். ஓகே, வணக்கம் திரு முரளி அவர்களே, ஐஎம்எட்டும் ஸ்தாபகர் மற்றும் எங்களுடைய இந்த ஐஎம்எட்டும் நிறுவனத்தை சர்வதேச ரீதியில் இணைக்கின்ற திரு ரூபன் அவர்கள் மற்றும் இங்கே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உண்மையில் இந்த ஐஎம்எட்டும் என்ற இந்த ஒரு அறக்கட்டளை ஊடாக கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலே ஆற்றி வருகின்ற பணிகளை நான் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவர் என்ற வகையிலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கின்றது. உண்மையில் ஐஎம்எட்டும் என்னை பொறுத்தவரையில் இந்த இலங்கையிலே ஒரு முன்மாதிரியான ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு முன்மாதிரியான ஒரு திட்டத்தையும் செயற்படுத்துவதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த இலங்கையில் இருக்கின்ற மிகவும் வறுமையான கல்வி பெறுகின்ற மாணவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு வழங்குறது என்ற அந்த செயற்பாடு மட்டுமல்லாது அவர்களுக்கு கல்வி ரீதியான உதவிகளையும் அதே நேரம் பாடசாலைகளை ஒரு சிறந்த கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே பல மாற்றங்களை செய்து வருவதை நான் தொடர்ச்சியாக காணுகின்றேன். உண்மையில் ஐஎம்எட்டும் ஒரு இலங்கையிலே ஒரு புரட்சியை செய்து வருவதை நான் காணக்கூடியதாக இருக்குது. நான் ஒரு சிறிது காலம் கல்வி அமைச்சினுடைய வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக இருந்தேன். அந்த நேரம் நேரடியாக பல இடங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இந்த மாற்றம் என்பது உண்மையில் அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு தேவை. மேல் நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள், முக்கியமாக தமிழர்கள் இந்த யுத்தத்தால் மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்திலே கல்வியிலே மிக உயர்வாக இருந்த ஒரு
சமூகமாக இருந்த எங்களுடைய சமூகம் இன்று ஒரு மூன்றாம் நிலைக்கு, ஒரு கீழ்மட்ட நிலைக்கு சென்று கொண்டிருந்த நிலையிலே இந்த கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை என்ற அடிப்படையிலும் அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய வளர்ச்சி, இவ்வாறு பல சிந்தனைகளை மையமாக கொண்டு எங்களுடைய தமிழர்களுடைய ஒரு பண்பாடு உண்மையில் ஐயமிட்டு என்ற அந்த கருத்திலேயே மிக ஆழமான கருத்து ஒன்று இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உணவளித்து நீ உண் என்ற அந்த கருத்தை ஔவையாருடைய அந்த நெறியை மிக மிக மிகச் சிறந்த முறையிலே சமூகத்திலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வருவது ஒரு சிறந்த விடயம். அந்த வகையிலே நான் ஒரு சிறிது காலம் இந்த தொடர்பில் இருந்தாலும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஐயமற்றொன் செயற்பாடுகளை பார்க்கும்போது ஒரு சிறந்த அரசு சார்பற்ற நிறுவனம், அது ஒரு அறக்கட்டளையாக செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியான அந்த அவதானிப்பு, கண்காணிப்பு போன்ற விடயங்கள் நான் நினைக்கின்றேன். பல இங்கே பேசியவர்கள் கூறியது போல் பல சவால்கள் இருக்கும். ஆனால் அந்த சவால்களை மீறி அந்த தொலைநோக்கென்ற உங்களுக்கு கொண்டு இருக்கின்றது. அந்த நோக்கை நோக்கி செல்வதிலே மிக உறுதியாக செயற்படுகின்ற ஒரு நிறுவனமாகவும், அதோடு நான் பார்த்த விடயம் உங்களோடு சேருகின்றவர்கள் குறிப்பாக பாடசாலை அதிபர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அவர்களே ஏற்படுகின்ற மாற்றத்தையும் நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விடயத்துக்காக, ஒரு பொது நோக்கத்திற்காக மிகச்சிறந்த முறையிலே தங்களை தயார்படுத்தி அதிலே தொடர்ச்சியாக முன்னேறி வருகின்ற பாடசாலைகளை காணக்கூடியதாக இருக்குது. அதையோட பொறுப்புணர்வு என்பதையும் நீங்கள் வளர்க்கிறீர்கள். அந்த வகையில் இந்த ஐயமற்றொன் நிறுவனத்தினுடைய செயற்பாடு உண்மையில் என்னை பொறுத்தவரையில் இலங்கையிலே ஒரு முன்மாதிரியான ஒரு செயற்பாடு மட்டுமல்ல, பல அரச நிறுவனங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக இருக்கின்றது. அந்த வகையிலே இதை ஸ்தாபித்து இன்றும் தொடர்ச்சியாக இந்த பணியிலே சிறந்த முறையில் ஈடுபட்டு வருகின்ற திரு முரளி அவர்களுக்கும், அதை சிறந்த முறையிலே நிர்வகித்து அதை கண்காணிக்கின்ற திரு நண்பர் ரூபன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துக்கு மீண்டும் நன்றி கூறி விட வருகின்றேன். நன்றி. நன்றி சார். உண்மையில நீங்கள் இப்படி ஷார்ட் நோட்டீஸ்ல வந்ததுக்கு மிக்க நன்றி. உண்மையில சாரினுடைய செயல்பாடு உங்கள் எல்லாரும் தெரியும். அவர் தொடர்ச்சியாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதில் ஒரு மாவட்ட செயலாளர் என்ற முறையில், அரசாங்க அதிபர் என்ற முறையில் அவருடைய செயற்பாடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கது. அவர் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு செயலாளராக இருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் இன்றைக்கு தலைமத்துவங்கள் இல்லாத பிரச்சனை தான் எங்களுடைய பிரச்சனைகள். அந்த இடத்துல இன்றைக்கு முல்லைத்தீவு சரியானவருடைய கையில் இருக்கிறது என்பதைட்டு நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம். நன்றி சார். தொடர்ந்து உங்களால் இயலும் என்றால் மியூட் பண்ணியாவது கேளுங்க. அடுத்ததா நான் இந்த எங்களுடைய செயல்பாடுகள்ல உங்களுக்கு தெரியும், இலங்கையில வடமாகாண கல்வி திணைக்களம் பல பாடசாலைகள் ஒரு ஸ்டேஜ்ல சொல்றது கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போற பாடசாலைகள். கிரிட்டிக்கல் என்று சொன்னா பாடசாலை தொடர்ச்சியாக ஓலவெல்ல 0 ஒரு தரமே பாஸ் பண்ணாத பாடசாலைகளா இருக்கு. அப்படியான பாடசாலைகளை என்ன செய்வது என்று யோசிச்சுட்டு தொடர்ந்து 0 வரைக்கும் மூடணும் என்று யோசிப்பினோம். அப்படியான பாடசாலைகளைத்தான் நாங்கள் தெரிவு செய்கின்றோம். ஏனென்றால் தேவை உள்ளவனுக்குத்தான் அந்த தேவைகளை கொடுக்கணும். மற்றது எங்களுக்கும் அந்த சேலஞ்சை நாங்கள் எடுத்து அதில் நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்க எவராலும் எவருக்குமே வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் போது கட்டாயம் அவர்கள் தங்களுடைய திறமைகளை கொண்டு வருவார்கள் என்கின்ற அந்த கருத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அந்த விதத்தில் வடமாகாணத்தில் உங்களுக்கு தெரியும், மிகவும் கடுமையான கஷ்டமான பிரதேசங்கள் என்று இல்லாட்டிலும் அங்கிருந்த பெற்றோருடைய பிள்ளைகளுடைய தராதரத்துல சோசியோ எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருந்தபடியா அந்த பாடசாலை ஒரு இடத்த மூட போன இடத்துல அந்த பாடசாலையினுடைய அதிபராக தார்மினி மேடம் இருந்தவர் நாங்கள் போய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் கேட்டு நாங்கள் கிளிநொச்சியில அம்பாள்புரத்துக்கு கேட்ட மாதிரி அந்த பாடசாலையும் தெரிவு செய்து அந்த பாடசாலையும் எங்களுடைய ஆரம்ப கல்வி செயல்பாடுகளை 2017-18 இருந்து தொடர்ந்து அந்த ஐயமுட்டின் செயல்பாடுகளில் ஈடுபடுத்தியிருந்தாங்க. அதை பற்றிய உங்களுடைய தொடர்ச்சியாக இண்டைகாவ மாதகள் என்கிற என்னோட பாடசாலைக்கு அதிபராக இருக்கின்றார். ஆனால் தன்னுடைய அந்த அவருடைய வளர்ச்சியில எங்களுடைய பங்கு சமூகத்தில் எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின என்ற கருத்துப்பட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தர்மினி மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலிலே ஐயமுட்டுனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 2018 ஆண்டு மிக மிக ஒரு நெருக்கடியான காலநிலையில் ஒரு வினைத்திறனற்ற அதிபராக முத்திரை பொதிக்கப்பட்டு 0% நான் உள்ளிட்டு இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே என் பாடசாலை நோக்கி வருகை தந்த முரளி அண்ணா, ரூபன் இருவரும் என்னோடு இணைந்து கிடைக்கின்ற பொழுது
என்னிடம் கேட்டார்கள் 0% இருக்கிற பாடசாலையில் எங்களுடைய செயற்பாடுகள் வலுப்பெறுமா என்று. மிகுந்த நம்பிக்கையோடு அந்த பயணத்தை தொடர்ந்தேன். உண்மையிலே எனக்கு ஆரம்பத்தில் இவர்கள் ஸ்மார்ட் பேனல் தந்து எனக்கு ஜூம் கிளாஸின் ஊடாக என்னுடைய பிள்ளைகளை கற்பிப்பதற்கு ஆரம்பத்தில் மிகுந்த ஒரு உதவியை செய்திருந்தார்கள். அதன் பயனாக நான் அந்த 0% இருந்து முதல் முறையாக 47% எனது வீதத்தை அதிகரித்தேன். அதனைத் தொடர்ந்து எமது பாடசாலையில் மாணவர்களுடைய அந்த வறுமை நிலை, பெற்றோர்களிடையே காணப்படுகின்ற பிரச்சனை, சமூகத்திலே எங்களுக்கான அங்கீகாரம் என்பவற்றை கருத்தில் கொண்டு ஐயமுற்றுன் செயற்பாட்டை எனது பாடசாலையில் ஆரம்பித்தார்கள். எனது பாடசாலையில் அந்த 172 ரூபாய் என்பது எனது பாடசாலையில் பதிவு செய்யப்பட்டது. ஆயினும் அதனை தொடர்ந்து என்ன செய்வோம் இது என்று கேட்ட பொழுது ஐயமுற்றுன் பாத்திரத்தை அறிமுகம் செய்தார்கள். அதனூடாக சமூகத்தை மெல்ல மெல்ல இணைத்தேன். எல்லோருடைய பார்வையும் எனது பாடசாலையில் கொண்டு வருவதற்கு ரூபன் மிகுந்த ஒரு பங்களிப்பை செய்திருந்தார். ஒவ்வொரு விஷயத்திலும் எனது பாடசாலையில் இருந்த அத்தனை தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு முரளியண்ணா ரூபன் இருவரும் அதோட அனுசரையாளர்களையும் இணைத்து இந்த பாடசாலையை ஒரு தற்பொழுது ஒரு வலிகாமம் வலயத்தில் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையாகவும் வடமாகாணத்திலே ஒரு ஐயமுற்றுன் செயற்பாட்டை மிக சிறப்பாக செய்கின்ற பாடசாலையாகவும் வழி நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருந்தார்கள். அத்துடன் அந்த கஷ்டப்பட்ட என்னுடைய மாணவர்களுக்கு பென் டிரைவை தந்து பாடசாலையை அவைய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர்களுக்கான ஒரு கற்றலை வழங்கியிருந்தார்கள். உண்மையிலே என்னுடைய பாடசாலையிலே வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு மாணவனை விசேடமாக கவனித்து இன்றைக்கு மொரட்டுவை யூனிவர்சிட்டியிலே அவன் கற்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட எனது இந்த ஐயமுற்றுனுக்களால் நான் அனுபவித்து இருக்கின்றேன். அத்துடன் எமது பாடசாலை ஒரு சர்வதேச ஒரு லெவலுக்கு பேசக்கூடிய வகையில கொண்டு போக வேணும் என்ற ஒரு தூர சிந்தனையில தோட்டத்தை அமைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை எனது பாடசாலையில் மேற்கொண்டிருந்தார்கள். அதை பல முறை முரளியண்ணா எங்களோட பாடசாலைக்கு வருகை தந்து எங்களை உண்மையிலேயே ஊக்கப்படுத்தி அந்த செயற்பாடுகளை மிக மிக ஆரோக்கியமாக முன்னெடுத்து நாங்கள் அந்த பாடசாலையிலே தோட்டத்தை ஒரு சிறந்த முறையிலே நடத்தி நாங்கள் ஒரு பரிசை பெறக்கூடிய ஒரு நிலையிலையும் எங்களோட பாடசாலையை தயார் செய்து சகல விதமான செயற்பாடுகளாலேயும் பண்டத்திருப்பு ஜசிந்தா என்ற ஒரு பாடசாலை இன்று எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு தந்தவர்கள் இந்த முரளியண்ணாவும் ரூபனும் அவர்களோடு இணைந்த அனுசரணையாளர்களும். இதை என்றுக்கும் நான் மறக்க மாட்டேன். இந்த பாடசாலை தொடர்ந்தும் இதே நிலையில பயணிக்கும். உங்களுடைய அந்த நிர்வாக கட்டமைப்பு, ரூபன் என்னுடைய பல்கலைக்கழக சகபாடியாக இருந்தாலும் அவருடைய அந்த இறுக்கமான நிர்வாகம் எங்களுடைய நட்புக்கு அப்பால் இறுக்கமாக இருந்து செயற்பட்டபடியினால் இன்று நாங்கள் இவ்வாறான ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாடசாலையை நான் இல்லாவிட்டாலும் இந்த பாடசாலை ஒரு கிரிட்டிக்கல் நிலையில இருந்து உயர் நிலைக்கு வருவதற்கு உண்மையிலேயே ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு அசைவிலையும் உங்களுடைய பங்களிப்பை எனக்கு தந்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நான் அதை மனப்பூர்வமாக அதனுடைய வெற்றியை அனுபவித்து இந்த பாடசாலையிலிருந்து நான் இன்னொரு பாடசாலைக்கு மாற்றலாகி சென்றிருக்கின்றேன். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் என்னோடு தோள் கொடுத்து பயணித்து இந்த பாடசாலையை வெற்றிக்கு இட்ட அனைத்து பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி மேடம். நன்றி தர்மினி மேடம். உண்மையில கை கொடுக்கும் சமூகத்தை நோக்கிய மனிதநேய விருத்திக்கு வித்திட்ட ஐயமுற்றினுடைய சமூக பணியில் நீங்கள் அனைவருமே பங்குதாரர்கள் மட்டுமல்ல, நீங்கள் தான் அதனுடைய பயனாளிகளும். அந்த விதத்துல நான் அடுத்ததாக கிழக்கு மாகாணம், நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் சகல பிரதேசங்களிலும் எங்களுக்கு இயன்ற அளவு ஒரு அளவுக்கு
கிடைக்கின்ற தரவுகளை வைத்து பாடசாலைகளை தெரிவு செய்வோம். அந்த விதத்தில் தொடர்ச்சியாக 2017-18 இருந்து தொடர்ச்சியாக எங்களோட பயணிக்கின்ற கிழக்கு மாகாணத்தினுடைய என்னும் ஒரு பாடசாலையினுடைய அதிபரும் தற்போது ஒரு பெரிய பாடசாலையினுடைய அதிபராக இருக்கின்றார் அதிபர் சுதாகிரி மேடம் இருக்கிறீங்களோ? கதைக்கலாமா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை இதுல பதிவு செய்யலாம். இனிய வணக்கம் அண்ணா. வணக்கம் அன்பின் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும். ஐயமுட்டூன் செயற்பாட்டை மிக சிறப்பாக இன்று குடியிருப்பு கலைமகள் மகாவித்தியாலயத்தில் மேற்கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட கொரோனா இடர்காலத்தில் இருந்து ஐயமுட்டூன் செயற்பாட்டுடன் தொடர்புற்று இருக்கின்றவர் என்கின்ற வகையில் இன்று குடியிருப்பு கலைமகள் மகாவித்தியாலயம் எனப்படுகின்ற ஒரு மட்டக்களப்பு வலயத்தின் ஒரு எல்லை கிராமமாக இருக்கின்ற கிராமத்தில் இந்த திட்டத்தை முன்வைத்த போது பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியிருந்தோம். சமூகம் எங்கோ எமது பாடசாலை வேறு ஒரு பகுதியில் இந்த தொடர்பும் இல்லாத நிலையில் நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு இந்த திட்டத்தை அறிமுகம் செய்த வேளையில் எங்களுக்காக ரூபனாவும் முரளியனாவும் இந்த திட்டத்துக்காக எங்களுடைய பாடசாலைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். எங்களுக்கு அந்த இடத்தில் குடியிருப்பு கலைமகள் மகாவித்தியாலயத்தில் ஒரு சமையல் அறையோ அல்லது எந்த ஒரு பொருளுமோ இல்லாத நிலை, வெறுமையாக்கப்பட்ட மண் இவ்வாறு இருந்த வேளையில் ஏனைய சகோதரர்களுடைய உதவியுடனும் ஐயமுட்டூன் செயற்பாட்டில் எங்களுக்கு முகம் தெரியாத சகோதரர்கள் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருந்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் இன்று ஒரு சமையலறை இருக்கின்றது. சமையலறையில் தேவையான உணவுகளை பொருட்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தோட்டம் இருக்கின்றது. இந்த தோட்டத்துக்கும் எங்களுக்கு ரூபேனா நேரடியாக வந்து உத்வேகம் அளித்து செயற்படுத்த உதவி இருந்தார். அதே வேளையில் இந்த தோட்டத்தின் ஊடாக நாங்கள் பயன்பெற்று பெற்றோர் ஒவ்வொரு நாளும் 2 பெற்றோர் வருகின்றார்கள். அந்த 2 பெற்றோரும் மிகவும் விருப்பத்தோடு இந்த உணவை சமைத்து பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கு அவர்களும் நின்று உணவை எடுத்துக்கொண்டு செல்கின்ற அளவில் இருக்கின்றது. அதே வேளையில் இந்த உணவினூடாக கிடைத்த மாற்றங்களை பார்த்தோமானால் மாணவர்கள் தொடர்ச்சியாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை வேளையிலும் இரவு வேளையிலும் கற்பதற்கு உத்வேகம் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதல் வரவு குறைவாக இருந்த நிலைமையில் இன்று மாணவர்களுடைய வரவு அதிகரித்திருக்கின்றது. பாடசாலை விட்டு விலகிய மாணவர்கள் கூட, அதாவது இடைவிலகி நின்ற மாணவர்கள் கூட இன்று கற்கிற நிலைமை இருக்கின்றது. எங்களுடைய பாடசாலையில் இருந்து தூரத்தில் இருந்து வருகின்ற, அதாவது தளவாய் சவுக்கடி போன்ற தூரத்தில் இருந்து வருகின்ற மாணவர்கள் மிகுந்த விருப்பத்துடன் மாலை வேளையில் நின்று கற்கின்றார்கள். இதே வேளையில் ஆசிரியர்களும் இதனூடாக பயன்பெறுகின்றார்கள். ஆசிரியர்களும் தங்களுடைய தூரத்திலிருந்து வருகின்ற ஆசிரியர்கள் மாலை வேளையில் நின்று கற்பிக்கின்றதுக்கு இது ஒரு உத்வேகம் அளித்திருக்கின்றது. அதே வேளையில் கற்றல் செயற்பாடை பார்ப்போமானால் உயர்தரம் விஞ்ஞான பிரிவு மாணவர்களில் நாங்கள் ஒரு டார்கெட் பண்ணி வேலை செய்கின்றோம். 2028 நிச்சயமாக இதுவரை காலமும் இல்லாத அளவு ஒரு திருப்பு முனையாக எங்களுடைய பாடசாலையில் மருத்துவத்துறையும் மற்றும் பொறியியல் துறையிலும் மாணவர்கள் உள்வாங்கப்பட்டு பல்கலைக்கழகம் சென்று கற்பதற்கு நாங்கள் முழுமையாக ஒரு டார்கெட் பண்ணி செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஐயமுட்டூன் செயற்பாட்டின் ஊடாக மாகாண மட்டத்தில் விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் இந்த முறை மாணவர்கள் சாதித்திருக்கின்றார்கள். தேசிய மட்டம் செல்வதற்கு தெளிவாகி இருக்கின்றார்கள். அதே வேளையில் ஐயமுட்டூன் செயற்பாடு எங்களுடைய சகோதர பாடசாலைகளையும் இணைத்து செயற்படுவதற்கு நாங்கள் கதைத்திருக்கின்றோம். நிச்சயமாக அவர்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு நல்கி இந்த ஐயமுட்டூன் செயற்பாட்டின் ஊடாக மாணவர்கள் வலுவாக வலிமையாக இந்த மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கு ஐயமுட்டூன் செயற்பாடு எங்களுக்கு 100% ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றது என்பதனை ஆணித்தரமாக கூறுவதுடன் எங்களுடைய தோட்டம் அறுவடை செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை 30ஆம் தேதி அளவிலும் நாங்கள் அறுவடை செய்வதற்கு ஏற்ற வகையில் கீரை மற்றும் கத்தரி போன்றவற்றை நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம். நீங்க உங்களுடைய வருவதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கூற வேண்டிய ஒரே ஒரு விடயம் இருக்கிறது. என்னவென்றால் சமூகத்தை உள்வாங்குவதற்காக இந்த திட்டம் மிக பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது.
இன்று ஆலயமாகட்டும், பக்கத்தில் இருக்கின்ற சமூகத்தவர்களாகட்டும், அயற் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இத்திட்டத்தில் எங்களுக்கு உதவி இருக்கின்றார்கள். எங்களுடைய ஈராவூர் நகர சபை கௌரவ தவிசாளர் நலீம் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுடைய பாடசாலையை பார்த்ததுடன் இருண்டிருக்கின்ற பகுதிகளில், இரவு நேரத்தில் இருண்டிருக்கின்ற பகுதிகளுக்கும் மின்விளக்கு உதவி செய்வதாக கூறி சென்றிருக்கின்றார். ஆகவே பாரிய ஒரு மாற்றத்துக்கு வித்திட்ட ஐயமுட்டுன் செயற்திட்டத்துக்கு இருகரம் கூப்பி நன்றியை தெரிவிப்பதுடன் இத்திட்டத்தில் நாம் தொடர்ச்சியாக இணைந்து செயற்படுவோம் என்கின்ற உறுதியையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகின்றேன். முரளி அண்ணாவுக்கும் ரூபண்ணாவுக்கும் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக மீண்டும் நன்றி கூறி நன்றி அண்ணா. நன்றி சுதாரி மேடம். உண்மையில இன்றைய மீட்டிங்கினுடைய தலைப்பு வந்து வளமை போல் ஆய்வுகளும் மீளாய்வுகளும் இல்லாமல் சில கருத்துக்களை பதிவதற்காகவும் பலருடைய எண்ணங்கள் மனதில் தோன்றிய மாற்றங்களை எவ்வாறு எங்களுடைய ஐயமுட்டும் செயல்பாடுகளுக்கு வலுப்படுத்துகிறது என்கின்ற காரணங்களுக்காகத்தான் இன்றைய மீட்டிங்கை நாங்கள் ஒரு வித்தியாசமான திசையில கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதில் இணைந்துள்ள சகல அதிபர்களுக்கும் என்னுடைய தாழ்மையானதும் அன்பான கருத்து. நாங்கள் எல்லா அதிபர்களும் இன்று கதைக்க வேண்டிய தேவை வராது. ஆனா நீங்க கட்டாயம் எங்களோட இருக்கணும், ஒரு தரம் விட்டுட்டு போகக்கூடாது. அடுத்ததாக நான் சில ஒவ்வொரு கேட்டகரியில தான் கூப்பிட போறேன் சில அதிபர்களை. இதுல அடுத்ததாக எங்களோட மெல்பர்ன், இப்ப நானும் ரூபனும் மெல்பர்னில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருந்து கொண்டுதான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளிக்கிட்டு இன்றைக்கு நான் பிறந்த ஊரை விட இந்த ஊர்ல 30 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை காலத்துல நான் கூடின காலத்தை கிட்டத்தட்ட ரூபனும் இனி அடுத்தது அந்த இடத்துக்கு வர போறார். அப்ப நாங்கள் பிறந்த ஊரை விட வளர்ற ஊர்ல இப்ப கனகாலம் இருக்கின்றோம். அப்ப நாங்கள் இருக்கின்ற ஊர்லயும் எங்களுக்கு சில தேவைகள், எங்களுக்குரிய ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கின்றது. இந்த சமூக கட்டமைப்புகள் இருந்து கொண்டுதான் நாங்கள் இலவச கல்வியை பெற்றவர்கள், இலவச மருத்துவம் பெற்றவர்கள், எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. எங்களுடைய கிராமத்தை வளர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த விதத்துல எங்களோட தொடர்ச்சியாகவும், அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும், இலங்கையில இருந்து சிறுவனாக இருக்கும் போதே சமூகத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் வீடுகளை விட்டு வெளிக்கிட்டு சமூகத்துக்கு தொண்டுகளை செய்து தொடர்ச்சியாக இங்கிருந்தும் அந்த சமூகத்தை நினைத்து கொண்டு வாழ்கின்றவர்களும் எங்களுடைய ஐயமன்றனுக்கு தொடர்ச்சியாக நிதியுதவியையும் வழங்கி எங்களை ஊக்குவிக்கிறமான ஒரு பிரபல தொழிலதிபர் யாதவன் அவர்களை அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்களை, சமூகத்தை நோக்கிய கருத்துக்களை முன்வைக்குமாறு வேண்டி அழைக்கிறேன். நன்றி யாதவன். வணக்கம் முரளி அண்ணா, வணக்கம் ரூபன், வணக்கம் இதில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். கடந்த 5 வருடங்களாக இந்த ஒரு அமைப்பு ஒரு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இதிலே பலர் கூறியிருந்தார்கள், ஒரு அமைப்பு தொடர்ந்து 5 வருடங்களுக்கு நிலை பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, ஒரு மக்கள் ஆதரவு இல்லாமல், அயலவர்களின் ஆதரவு இல்லாமல், அல்லது இதிலே பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வலய பணிப்பாளர்கள், கல்வி பணிப்பாளர்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த திட்டம் ஒரு மிகவும் வெற்றிகரமாக நடைபெற முடியாது. எனவே இதற்கு நீங்கள் எல்லோருமே இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றதை அறிகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இப்படியான ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு நாங்களும் இங்கிருந்து ஆதரவு அளிக்கின்ற நமக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படியான ஒரு அமைப்புக்கு ஆதரவு அளிப்பதற்கு என்னை பொறுத்தவரையில் நான் கூடுதலாக மலையக பாடசாலைகளிலே கூடுதலாக பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றேன். அது இன்னும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகின்றது. அங்கே இருக்கின்ற பிள்ளைகள் மற்ற இடங்களில் இருக்கின்ற பிள்ளைகளை விட பல துயரங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். அதிபர் கூறியது போல, வேலாயுதம் சார் கூறியது போல, காலநிலை அவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு தடையாக இருக்கின்றது. அதையும் மீறி இன்று அவர்கள் கல்வி மூலம் ஒரு சாதனை படைக்கின்றார்கள் என்றால் அது மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. தொடர்ந்தும் இது ஒரு சமூக அமைப்பாக
மாறி அங்குள்ள மக்களுடைய அனைவருடைய ஆதரவையும் பெற்று அத்தோடு அரச ஆதரவையும் பெற்று ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இலங்கை முழுவதும் வியாபித்து வளர வேண்டும் என வாழ்த்தி அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற முரளி மற்றும் ரூபன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தொடர்ந்தும் நான் உங்களுடைய உதவிகளுக்கு ஆதரவாக இருப்பேன் என்றும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி யாதவன். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தொடர்ந்து தேவை. உங்களுடைய வழிநடத்தல்களும் எங்களுக்கு தேவை. உங்களுடைய நேரத்துக்கு உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் ரூபன். உண்மையில எல்லா கணவருக்கு யாதவன் பற்றி நேரம் சமைச்சிருக்க மாட்டீங்க. உண்மையில சென்டெக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு டிரெக்டர் தொடர்ச்சியாக இந்த ஐஎம்டின் பயணத்துல இந்த ஸ்மார்ட் போர்டுகள் அமைப்பதற்கு, அதாவது இப்ப அண்மையில கூட இந்த எங்களுடைய 5ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாங்கள் 7 பாடசாலைகளுக்கு திறன் வகுப்பறை வழங்கியிருந்தோம். அதில் 5 பாடசாலைகளுக்கான திறன் உபகரணத்தை வழங்குவதற்கான முழுமையான நிதி அனுசரணையை எப்ப கேட்டாலும் எப்பவும் எடுத்துக்கப்ப ஐஎம்டிக்கு என்ன செய்ய வேணும், என்ன உதவி தேவை, இந்த ஸ்மார்ட் போர்ட் போடணும், அப்படி ஒரு அக்கறையோட நாங்கள் ஓய்ந்தாலும் கூட எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக பக்குவரமா இருந்து இந்த 5 ஆண்டுகள்ல பெரும்பாலும் நிதி உதவி செய்து கொண்டிருக்கிற மட்டுமல்லாமல் தன்னுடைய கருத்துக்களையும் பயந்து எங்களோட இணைஞ்சு பயணிக்கிற ஜாதவனுக்கும் இந்த இடத்துல விசேடமான 5 ஆண்டு நிறைவில் அவருக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி போறேன். நன்றி ரூபன். நல்லது, நீங்கள் நல்ல ஒரு கருத்து. உண்மையில எங்களுடைய செயல்பாடுகள்ல இப்ப இதுல இடையில ஜெயா மிஸ்ன்னு சொல்லியிருந்தா மாணவர்கள் அதிபர்களை கேட்பார்களாம், நாங்கள் சார் நாங்கள் நாளைக்கு இந்த மரக்கரை கொண்டு வர போற மாட்டோம், டீச்சர் சொல்லுவா பிரின்சிபல் சொல்லுவா, இல்ல நீங்கள் இன்னொரு நாளை கொண்டு வாங்க. அதன் ரீசன் என்னன்னா அவ்வளவு தூரம் நம்பிக்கை, அதாவது பிள்ளைகள் மரக்கறியை கொண்டு வந்து அந்த மரக்கறி வீணாக போகக்கூடாது என்பதில் ஆர்வமாக இருக்கின்ற அதிபர் அதே நேரத்தில் மாணவர்கள் கூட போட்டியாக கொண்டு வருவதற்கு விரும்புகிறார்கள். மலையகத்துல விறகு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இதே மாதிரி தான் ஐஎம்டின் அமைப்பும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல நாங்கள் தெளிவாகவும் ஓப்பனாக சொல்லலாம். நாங்கள் எந்த விதத்திலையும் நிதியை நாங்கள் எவரிடமும் போய் வற்புறுத்தி கேட்பது கூட இல்லை. ஆனால் எங்களுக்கு நிதி தருவதற்காக பலர் விரும்பி இருந்தாலும் கூட தேவை இருக்கும் போது மட்டும்தான் நாங்கள் கேட்கின்றோம். எங்களுடைய நோக்கம் ஒரு திட்டத்தை உருவாக்குவது, மேக்சிமம் 50,000 பிள்ளைகளை மேனேஜ் பண்ணுவது. அதற்குரிய நிதி தேவையற்ற அளவில் நாங்கள் பேங்குகளில் பேலன்ஸ்களில் வைத்திருப்பதும் இல்லை. இன்றைக்கு நாளைக்கு எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை மூடினால் 0வாகத்தான் மூடப்படும். தேவையில்லாமல் மணியை நாங்கள் கணக்கு சேர்ப்பதும் இல்லை. இந்த இடத்துல எங்களுக்காக ஆதரவு செய்வ இன்னொரு அமைப்பாக ஸ்கூல் சப்போர்ட் ஃபார் ஸ்கூல்ஸ் என்கின்ற அமைப்பு காண்டிபன் என்பவர் யூகேல இருந்து எங்களோட ஜாயின் பண்ணியிருந்தவர். அவருடைய செயல்பாடுகள் அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்திருப்பீங்க. எங்களோட இதுல கொழும்பில இருந்து யாழ்ப்பாணம் மானிப்பா மட்டும் பைசிக்கிள் ஓடி எங்களுக்கு ஒரு 1.5 மில்லியன் டொனேஷனும் தந்தவர் இந்த உணவு செயல்பாடுகளை தொடர்ந்து செய்வதற்கு. அதே நேரத்தில் அவர் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார், சப்போர்ட் ஃபார் ஸ்கூல்ஸ். அப்போ ஒரு பாடசாலைகளுக்கு தேவைகள் இந்த எங்களுடைய ஐஎம்டின் செயல்பாடுகள்ல சில தடைகள் குறைகள் வரும்போதெல்லாம் அவரும் எங்களிடம் கேட்பார். நானும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் காசு தர ஈக்கினம், அது தேவையாண்டு. அப்ப நாங்கள் அவரை சொல்லிக்கிறோம், தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. தேவைகள் இருந்தாலும் தேவைகளுக்காக நாங்கள் பாடசாலை நம்பரை கூட்டி போட்டு அதை நாங்கள் மேனேஜ் பண்ணலாம் போயிடும் என்பதற்காக எங்களால் இயன்றளவு எங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துழைத்து எங்களுடைய செயல்பாடுகளை இதயபூர்வமாக அறிந்து உணர்ந்து எங்களோடு பயணிக்கின்ற சேவைகளைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்துல அடுத்ததாக நான் இந்த பாடசாலைகளில் இன்னொரு அதிபரை கூப்பிட விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், ஊவா ப்ரொவின்ஸ்ல ஹாப்டன் ஏரியா ஒரு பதுளையில இருக்கிற ஒரு பல பாடசாலை கொண்டது. இந்த முறை உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த டிக்வா அந்த நீர் அனத்தன் நடந்த போது, மழை பெய்து தண்ணீர் அனத்தன் நடந்த போது பல பாடசாலை மடுசீமை, பட்டவத்த, பல்லேகலை போன்ற அங்கால மேல இருக்கிற அவ்வளவு இடத்தையும் சேர்ந்த பாடசாலைகள் மிகவும் பாதிக்கப்பட்டவை, அப் டு ஒஹியோ மட்டும். அந்த இடங்கள்ல எங்களோட பயணித்து எங்களுக்கு கோஆர்டினேட்டரா உதவி செய்கின்ற அதிபர் நிரோஷன் சார் இருக்கின்றார். அவர் பசறை கலைமகள் பாடசாலை அதிபர் மட்டுமல்ல, எங்களோட 2018-19 இருந்து எங்களோட பயணிக்கின்றார். அவருடைய கருத்துக்களை இதுல கூறுமாறு விரும்புகிறேன். நிரோஷன் சார். வணக்கம் முரளி சார், அதே போன்று ரூபன் சார், இந்த குடும்பத்துல இணைஞ்சிருக்கிற நன்கொடையாளர்கள், நலன் விரும்பிகள், அதே போன்ற அதிபர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அதே போன்று ஐஎம்டி நிறுவனம் சிறப்பாக உங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்றீங்க. 5 ஆண்டு பூர்த்தி அடைஞ்சிருக்குது. அந்த நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக மலையகம் என்பது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு சூழல்ல இருக்கிற பிள்ளைகள் வளர்ற ஒரு இடம். அப்படியான பாடசாலைகள்ல நாங்கள் அதிபர்களாக பல்வேறு சவால்களை நாங்கள் சந்திக்கிறோம்.
பல்வேறு சமூக சிக்கல்களை சந்திக்கிறோம். அந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக ஒரு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவாக இருக்கின்ற அமைப்பு தான் எங்களுடைய இந்த ஐயமுட்டின் அமைப்பு. பெரிய ஒரு பங்கு உங்களுடைய இதுல இணைஞ்சிருக்கிற நன்கொடையாளர்களுக்கு நான் முதலாவது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று இதை சிறப்பாக நீங்க வழிநடத்தி செல்கின்ற ரூபன் சார், முரளி சார் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய அனைவருடைய முயற்சியும் தான் எங்களுடைய மலைய பாடசாலைகளிலே பல்வேறு விருத்திக்கு வித்துட்டு இருக்கிறது என்பது சார் அது உண்மையான விடயம். நாங்கள் நினைக்கிறோம் நிறைய அதிபர்கள் இங்கே பேசினார்கள், நிறைய நன்கொடையாளர்கள் பேசினார்கள், உங்களுடைய பணிகளை புகழ்ந்து பேசினார்கள். உண்மையிலே சார் அது கூற முடியாத ஒரு விடயம். நாங்கள் உணர்வு ரீதியாக உங்களை அணுகிற ஒரு விஷயம். அதிபர்கள் கூறியது போல நிச்சயமாக நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரு உறவாக சார் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அதுதான் இந்த எங்களுடைய இந்த கட்டமைப்புக்கு நான் நினைக்கிறேன், இந்த கட்டமைப்பு சிறப்பாக வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது, கட்டுப்பாடுகள் கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது. அது கட்டுப்பாடோடு மாத்திரம் நின்றுவிடும். அதை தாண்டி எங்களை அரவணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. ஆனா உங்களுடைய இந்த கட்டமைப்பு எங்களை அரவணைக்கிறது, அதே போல கண்டிக்கிறது, அதே போல உங்களுடைய இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடக்கிறதுக்கான வழிகாட்டுதல் செய்கிறது போன்று பல்வேறு விடயங்களை நீங்கள் சிறப்பாக செய்கின்றபடியினால்தான் நிச்சயமாக மலையகத்தை பொறுத்தளவில் அல்ல இலங்கையை பொறுத்தளவில் உங்களுடைய இந்த ஐயமுடைய செயற்பாடு போற்றக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூடியது போல சார், நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், இது உண்மையில இலங்கைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வேலை திட்டம். நிறைய அமைப்புகள் இருக்கிறது, அரசு அமைப்புகள், அரசு சாரப்பட்ட அமைப்புகள். அந்த அமைப்புகள் எல்லாம் தாண்டி இவ்வாறு ஒரு சிறப்பான ஒரு வேலை திட்டத்தை செய்ய முடியுமா, இவ்வாறு ஒரு நல்ல ஒரு நோக்கோடு செய்ய முடியுமா, மிகவும் குறுகிய செலவுல இவ்வாறான ஒரு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதும் பொழுது சார் நாங்கள் பார்க்கிற நேரம் அப்படியான ஒரு அமைப்புகள் நாங்கள் இலங்கையில காண முடியாததாக இருக்கிறது. ஆனா நிச்சயமாக நீங்கள் இலங்கைக்கு ஒரு முன்னுதாரணத்தை நீங்க வழங்கி இருக்கிறீர்கள். சமூகத்தை இணைத்து கொண்டு மிகவும் ஒரு குறைந்த செலவுல ஒரு குறைந்த ஒரு தொகையில இவ்வாறான ஒரு உணவு திட்டத்தை ஆரம்பித்து இதனூடாக மாணவர்களை நாங்கள் ஊட்டம் ஊட்டி அவர்களை நாங்கள் நினைக்கின்றோம் அடுத்த கட்ட கல்வியிலே ஒரு சிறந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக் கொடுத்த ஒரே ஒரு நிறுவனம் நான் நிச்சயமாக சொல்லுவேன், இது ஐயமுற்ற நிறுவனம் மாத்திரம்தான். இது சார் இலங்கைக்கு ஒரு முன்மாதிரி. அதனால்தான் திரு வேலாயுதன் சார் போன்றவர்களுக்கு இது முன்மாதிரியான ஒரு செயற்திட்டமாக இலங்கை கல்வி அமைச்சை ஏற்றுக்கொண்டு பரிசுகள் பாராட்டுகளை வழங்கி இருக்கிறது. நிறைய விடயங்களை நீங்கள் செய்கிறீர்கள். உணவு மாத்திரமல்ல, ஒரு குடும்பமாக நாங்கள் இணைந்திருக்கிற நேரம் மாணவர்களுக்கு ஊட்டம் ஊட்டி அவர்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான ஸ்மார்ட் போர்ட் போன்ற பல்வேறு விடயங்கள் நீங்கள் வழங்குவது மாத்திரமல்லாது பாடசாலையினுடைய ஒவ்வொரு தேவையும் நீங்கள் கண்காணிக்கிறீர்கள். அப்பொழுது தேவைப்படும் பொழுது நீங்கள் நிறைய உதவிகள் செய்கிறீர்கள். அடிப்படை வசதிகளாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், பல்வேறு விடயங்களாக இருக்கலாம். நிச்சயமாக இது வார்த்தைகளால் கூற முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் நீங்க பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறீர்கள். இலங்கையினுடைய கல்வி அமைச்சுக்கு சார் நீங்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள். கல்வி அமைச்சினுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதிலே உங்களுடைய பங்களிப்பு மிகவும் போற்றக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக சார் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். நிறைய வாழ்த்துக்கள், நிறைய சொல்லி கொண்டு போகலாம் சார், நேரம் போதாது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 2 நிமிஷத்துக்கு மட்டுப்படுது சொல்லி. உண்மையில சார் உங்களுடைய செயற்பாடுகளுக்கு எங்களுடைய மலைய சமூகம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சார் தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். நன்றி சார். நன்றி நிரசன் சார், உங்களோட அன்பான வார்த்தைகளுக்கு மிகவும் நன்றி. உண்மையில நீங்கள் ஒரு அதிபரை தாண்டி ஒரு சமூக அக்கறையோட இந்த மலையகத்துக்கு பல சேவைகளை ஆட்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறது பெருமை அடைகிறோம். நீங்க சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல சில கண்டிப்புகளையும் கட்டுப்பாடுகளையும் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. விரும்பியோ விரும்பாமலோ அவ்வாறு இல்லாவிட்டால் எங்களோட பயணங்களோட நேர்த்தியாக சென்றிருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வெளிப்படைத்தன்மையோட, கண்டிப்புகளும் வெளிப்படையாக இருக்கும், பாராட்டுகள் வாழ்த்துக்களும் வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்கும். எந்த இடத்திலும் நாங்கள் சொல்லுவோம், யாருக்காக இந்த இடத்துல நாங்கள் வென் பண்ண மாட்டோம், வளைஞ்சு கொடுக்க மாட்டோம். எங்களோட பயணம் நேரிய பயணம், வெளிப்படைத்தன்மையா இருக்கும். வெளிப்படையாக நேர்மையாக சரியான முறைப்ப பயணிக்கின்ற போது நாங்கள் யாருக்கும் எந்த இடத்திலும் வென் பண்ண தேவைப்படாது. அந்த அடையில நாங்கள் பயணம் மிக நேர்த்தியாக சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு அடுத்ததா இல்ல இன்னொரு பாடசாலை அடுத்ததா நன்றி சார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு நேரத்தை கருதி நாங்கள் ஒரு சிறிய ஒரு மேட்டத்தை உருவாக்க விரும்புகிறோம். எங்களோட ஜாயின் பண்ண பாடசாலைகள்ல ஒரு பாடசாலையை நாங்கள் செலக்ட் பண்றோம், ஒரு அதிபரை. அந்த பாடசாலை எல்லை கிராமத்துல இருக்கிற ஒரு பாடசாலை. அந்த பாடசாலை இன்னும்
தொடர்ச்சியாக அதே நிலையில் இருந்திருந்தால் இந்த பாடசாலை மூடப்பட்டிருக்கு. இப்போ எல்லை கிராமங்களில் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் ஒரு பாடசாலை இல்லை என்றால், அந்த பாடசாலை இல்லை என்றால் அந்த மாணவர்களுக்கு பாடசாலை இல்லை. அப்ப அந்த மாணவருக்கு பாடசாலை இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கே சந்தர்ப்பம் கிடையாது. அவ்வளவு கனதூரம் நடந்து வந்து இன்னொரு இடத்துக்கு போக இயலாது. அப்படியான எல்லைகள்ல உண்மையில மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருந்தது ஒரு காரணமாக காட்டி பாடசாலைகள் அதை அரசாங்கம் அதை மூடுவதற்கு முயற்சித்திருக்கிறார். ஆனால் உண்மை அதாவது நகரங்கள்ல பிரச்சனை இல்லை, கன பாடசாலைகள் இருக்கிற இடங்கள்ல மாணவர் எண்ணிக்கை குறைவதற்கு வேற காரணங்கள் இருக்குது. ஆனால் எல்லை கிராமங்களில் மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் அந்த பாடசாலை தக்க வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த விடயத்திலே நாங்கள் எங்களோட ரவி தினகரன் சார் என்று சொல்லி வலய கல்வி பணிப்பாளராக இருந்த ஒரு கிழக்கு மாகாணத்தின் அவர் எங்களோட இப்ப பட்டிக்கலோட இருக்கிறார் மட்டக்களப்புல. அவர் எங்களுடன் கேட்ட கோரிக்கைக்கிணைய நாங்கள் 2 பாடசாலைகள் தெரிவு செய்திருந்தாங்க. ஒன்று திருகோணமலையினுடைய கடைசியில இருக்கிற முள்ளிப்பொத்தானை ஒரு பாடசாலை, அடுத்ததாக ஏறாவூர்ல இருக்கிற விபுலானந்தா என்கின்ற பாடசாலை. விபுலானந்தா என்ற பாடசாலை ஒரு வருடத்துக்கு முதல் நாங்கள் அவர்களை மீட் பண்ண போது பாடசாலைகளுடைய மாணவர்கள் வருகை மிகவும் கவலைக்கிடமா இருந்தது. இன்று அந்த பாடசாலைகள் மாணவர்களுடைய வருகையை கூட்டியது மட்டுமல்ல, நாங்கள் அவருடைய இணைந்து பயணித்ததில் வருகை மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த மாணவர்கள் மிகவும் தன்னிறைவாக உணவு கல்வி செயல்பாடுகளில் ஈடுபட்டு இன்றைக்கு மட்டக்களப்பு யூனிவர்சிட்டியினுடைய ஒரு போட்டியில கூட அக்ரிகல்ச்சர் போட்டியில கூட ஒரு பிரைஸை பெற்றிருந்தார்கள். அந்த அதிபரை நான் இந்த இடத்துல சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய சமூகத்தில் இது எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தின கருத்துல உங்களால் ஏழுமாயும் இதில் பதிவு செய்யுமாறு கேட்கின்றேன். சார் இதுல நிக்கிறீங்களா சார்? விபுலானந்தா வணக்கம் சார். சார் சொல்லுங்க. ஐயமுட்டும் நிர்வாகத்தினருக்கும் அதனோடு இணைந்து செயற்படும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தோடு இணைந்த வாழ்த்துக்கள். நான் ஏறாவூர் விபுலானந்தா வித்யாலய அதிபர் கதைக்கிறேன். ஐயமுட்டும் திட்டத்தின் 5வது வருட நிறைவையொட்டி எமக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு நான் எமது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இத்திட்டத்துல எங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் தொய்வான நிலை காணப்பட்டிருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு முதல் ரூபண்ணா எங்களுக்கு எங்களோட பாடசாலையில ஒரு விஜயம் ஒன்று மேற்கொண்டு எங்களுக்கு சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கூறி எங்களுக்கு நல்ல உந்து சக்தி ஒன்று தந்திருந்தார். அதன் விளைவாக இத்திட்டத்தின் ஊடாக நாங்கள் மிக குறைவான எமது பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் உடைய இந்த தொடர்பை 100% அதிகரிக்கும். முதலாவதாக இந்த 100% அதிகரிப்பின் பயனாக எமது பாடசாலையின் இந்த பெறுபவர்கள், கல்வி சம்பந்தமான பெறுபவர்கள் அனைத்தும் மிக உயர்ந்த மட்டத்தில் 75% மேற்பட்ட, இந்த முறை OL ரிசல்ட்ஸ் கூட 79% அதிகரித்தது. அந்த வகையில அதிகரித்து போனது. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் 8 KB காணப்பட்டது. அதோடு இந்த ரூபண்ணா இந்த விஜயத்தை மேற்கொண்டங்களுக்கு வழங்கிய ஆலோசனைகளின் படி நாங்கள் செயற்பட்டதன் ஊடாக அதுல முக்கியமான நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, எங்களோட பாடசாலை சமூகத்தை பாடசாலையோடு இணைக்கிறதான் இருந்தது. அதை இணைத்த பிற்பாடாக எமது பாடசாலையில இந்த ஐயமுட்டும் உணவு திட்டம் மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை காலமும் சிறப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு எமது ஆசிரியர்கள் பங்களிப்பு, மாணவர்கள் பங்களிப்பு, சமூகத்தினர் பங்களிப்பு மிகவும் நேர்த்தியாக காணப்படுகின்றது. அதை விட மேலதிகமாக எங்களோட பாடசாலை தோட்டத்தை நம்ம எடுத்து கொள்வோமானால், அந்த எங்களுக்கு தோட்டம் செய்யறதுக்கு ஒரு சிறிய ஒரு இடப்பரப்பு தான் இருக்கு. பெரிய கொஞ்சம் இடம் இருந்தாலும் அந்த இடத்துல தோட்டம் செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. இப்ப ஆரம்பத்துல அதை ஆரம்பிக்க வைக்கிறதுக்காக பேக்குகள் தான் சில தாவரங்கள், அதாவது சில பயிர்களை கொண்டு நாங்க உருவாக்கினோம் எங்களோட தோட்டத்தை. அதன் பிற்பாடு அந்த இயலாத காரியம் எதுவும் இல்லை என்றத எங்களுக்கு செய்திருந்தார் எங்களோட பாடசாலையில ஒரு ஆசிரியர் திரு பாக்கியராசா உமாசுதன் சார். அந்த நிலத்தை குடைஞ்சி அது கூட மண்களை பதப்படுத்தி அந்த மண்ணை
அந்த நிலத்தில் இருக்கிற மண்ணை வேறையா எடுத்து போட்டு வெளியில இருந்து அந்த மண்ணை மிக்ஸ் பண்ணி எவ்வாறு அந்த பயிர் செய்ய கேட்ட மண் தேவையோ அந்த மண்ணை வெளியில மிக்ஸ் பண்ணி அதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து போட்டு மிக நேர்த்தியாக செய்த பயனாக இன்று நாங்கள் ஒரு பாரிய ஒரு விவசாய தோட்டத்தை பெற்றிருக்கிறோம். அந்த தோட்டம் இப்ப கடைசியாக நடந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினால ஒரு போட்டி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள மன்னிக்கவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள எல்லா பாடசாலைகளுக்குமான ஒரு விவசாய தோட்ட போட்டி. அந்த தோட்ட போட்டியிலையும் பங்கு பற்றி எங்களோட தோட்டம் 2வது இடத்தை பெற்றுக்கொண்டது. ஆனா அந்த நேரத்தில் இருந்த தோட்டத்தை விட இப்ப எங்களோட தோட்டம் மிக நேர்த்தியாக காணப்படுகிறது. அது எல்லோரும் பார்வையிடுறதும் எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இருக்கிறது. இது முழுவதுக்கும் முக்கிய காரணம் இந்த ஐஎம் நிர்வாகம் என்பதை கூறிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இந்த ஐஎம்எல் நிர்வாகத்தினர் நடவடிக்கைகளை நான் உற்று நோக்கி பார்த்தேன்டா எனக்கு மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. இவ்வாறான ஒரு திட்டத்தை ஏன் நாமளும் நம்ம அயற் பாடசாலைகளோட சேர்ந்து செய்ய இயலாது என்ற ஒரு எண்ணமும் கூட நான் 2 பாடசாலைகளோட கருத்திருக்கிறேன். அந்த பாடசாலைகளும் மிக விரைவில் நம்ம திட்டத்தில் இணைந்து கொள்வாங்க என்ற நம்பிக்கையோட நான் இந்த ஐஎம்எல் நிர்வாகத்தினருக்கு எனது பாடசாலை சார்பாகவும் தனிப்பட்ட எனது சார்பாகவும் நான் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். குறுகிய காலத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கி சமூகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கினது மட்டுமில்லை, ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறீங்க. இப்படியான ஒரு பாடசாலை வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும் போது மிகவும் சிறப்பாக செயல்படும் என்கின்ற நம்பிக்கையையும் அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறீங்க. அடுத்ததா இதுல நான் எங்களோட தொடர்ந்து பயணிக்கின்ற மெல்பர்ன்ல இருக்கின்ற சமூக அக்கறை உள்ளவரும் தூர நோக்கு உள்ள சிந்தனை உள்ளவருமாக உள்ள ஒரு நண்பரை அழைக்கின்றோம். டாக்டர் ஸ்ரீதர். அவர் இதுல தன்னுடைய கருத்துக்களை ஒரு சஸ்டைனபிள் மாடல்ல எவ்வாறு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையையும் எங்களுக்கு தரக்கூடியதா இருக்கும் நம்புறேன். டாக்டர் ஸ்ரீதர். நன்றி முரளி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஐஎம்எல் செயற்பாடுகள் 5 வருடம் மிக திறமையாக செயற்பட உதவிய அனைத்து அதிபர்கள், ஆசிரியர்கள், அனுசரணையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முதல்ல இது ஒரு விஷயம் சொல்லணும். இது ஒரு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்கணும், அந்த பாடசாலைக்கு பிள்ளைகளை வரவிக்கணும் என்று ஸ்டார்ட் பண்ணின ஒரு திட்டம். ஆனால் இந்த திட்டத்தின் நீங்கள் இப்ப பார்த்தால் இந்த திட்டம் ஒரு தன்னிறைவு பெறுகிற ஒரு ஆரோக்கிய சமுதாயத்தை அங்கே மறைமுகமா உருவாக்கி கொண்டிருக்கு. அது ஒரு மிக வரவேற்கத்தக்க, பார்க்க சந்தோஷமான விஷயம். இப்ப அந்த ஒரு பாடசாலை இருந்தால் அதை சுத்தவர இருக்கிற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் அங்க உருவாகி கொண்டிருக்கு. இப்ப அது ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அது இந்த நோக்கமா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது வளர்ற விதம் அப்படி வளர்ந்து கொண்டு இருக்குது. அதை பார்க்க மிக சந்தோஷம். இதை மாதிரி கன பாடசாலைகள் இந்த திட்டத்துல இல்லாட்டியும் கூட இந்த திட்டத்தின் அந்த நடைமுறையை மற்ற பாடசாலைகளும் இலங்கையில் இருக்கிற பாடசாலைகள் அதை அவதானித்து தாங்களாகவே அதில் இருக்கிற சமூகங்கள் செய்வார்களா இருந்தால் இலங்கை முழுக்க ஒரு திறமான ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். மற்றது இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் இதில் நீங்கள் கூட ஒரு சயின்ஸ், அதாவது விஞ்ஞான, கணித அந்த மாதிரியான பாடத்திட்டங்களை கூட முன்னிறுப்படுத்தி இப்போ கூட மலைய பக்கங்கள் அந்த இடங்கள்ல அந்த மாணவர்கள் அதுகளை அந்த மாதிரியான தொழில் சார்பற்ற தொழில் அந்த நுட்ப இதுகளில் போகாத ஆக்களுக்கு அந்த இதுகளை கொடுத்து அதுகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுவும் மிக பாராட்டத்தக்க விஷயம். இன்னொரு விஷயத்துல சொல்லணும் என்றால், அதே நேரத்தில் நாங்கள் மற்ற
இப்போ ஒரு அரசியல் ரீதியான இதா இருக்கட்டும், மற்ற இதுகளிலே மாணவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இப்போ தனியாக சயின்ஸ் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இல்லாமலும் அது முடியக்குள்ள நாங்கள் மற்ற சமுதாயத்திலே எல்லா விதமான ஆக்களும் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரியான செயற்திட்டங்களையும் கொஞ்சம் இது இது நிறைவு பெற நாங்கள் மற்ற இதுகளையும் அதை விரிவுபடுத்தணும் என்று நான் ஒரு என்னுடைய ஒரு அதை செய்வீங்கள் என்று நம்புறேன். ஓகே, இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் வேற கன நேரத்தை எடுக்க இல்லை. நன்றி அனைவருக்கும். உங்கள செயற்பட்ட தொடர்ந்து திறம்பட நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு சின்ன விஷயம், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசிச்சு நான் மறந்து போனேன். இங்க இருக்கிற அந்த ஆசிரியர்களும் அதிபர்களும் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் இதில் எவ்வளவோ செலவழிக்கிறார்கள். சில ஆசிரியர்கள் தாங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்யறது, அதுக்கு மேல மிச்ச நேரங்களை நாங்கள் செலவழிக்க மாட்டோம் என்று இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த அர்ப்பணிப்போட செயற்படுகிற ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஓகே, நன்றி முரளி. நன்றி ஸ்ரீதர். உண்மையில ஸ்ரீதர் சொன்ன பாயிண்ட்ஸ்ல இன்றைக்கு அரசாங்கமும் அந்த பாதையை நோக்கி ஒரு நகர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது ஏற்கனவே சகல பாடசாலைகளினுடைய யாப்பில் இருக்கின்றது. அதாவது பார்லிமெண்ட் என்கின்ற அந்த சிஸ்டத்தை பாடசாலைகளில் உருவாக்கி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எங்கண்ட ஜெயாமிஸினுடைய அம்பாள்புரம் விவேகானந்தா வித்தியாலயத்தில் மாணவர்களாம் நடத்துகிறார்கள். அங்கு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதற்குரிய பொறுப்புகளை அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவர்கள் அதை செய்கின்றார்கள். அதே போல பல பாடசாலைகள் இந்த பார்லிமெண்டரி சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஐயம்புட்டன் போன்ற சமூகத்தை இணைக்கின்ற செயல்பாடுகளை சகல பாடசாலைகளும் மாணவர்களுடன் கையளிப்பது அடுத்த ஒரு எங்களுடைய பெஞ்ச் மார்க்காக இருக்கணும் என்பது என்னுடைய அதை நோக்கிய பயணங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வாழ்த்துக்கள். தொடருவோம். நாங்கள் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஒரு பிரதேசம் இருக்கிறது, கல்வி வலயம் கூட அதை போக இயலாத அளவு தூரத்தில் இருப்பதால அதை புறக்கணிக்கிறார்கள். மக்களும் கூட அந்த இடங்களுக்கு போவதில்லை. அதனால் அந்த பாடசாலையை சுற்ற உள்ள சமூகமும் புறக்கணிக்கப்படுகின்றது. அதாவது நான் சொல்ற புறக்கணிப்பு என்பது உதவிகள் என்கின்ற அரசாங்க உதவிகள் என்பார். அந்த இடத்துல நாங்கள் ஒரு பாடசாலையை தெரிவு செய்திருந்தோம். ருக்வுட் நுவரெலியாவில் இருக்கின்ற போர்டர்ல இருக்கின்ற மலையில் இருக்கின்ற ருக்வுட் என்கின்ற ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில அந்த ருக்வுட் தோட்டத்தினுடைய செயல்பாடுகள் மிகவும் அந்த லாபகரமா இல்லாத போது அந்த பெற்றோர்களும் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுகிறார்கள். அந்த இடத்துல உள்ள மாணவர்கள் சுயமாக தாங்கள் கல்வி கற்கணும் என்கின்ற ஆர்வத்துடனும் வாய்ப்புகள் வசதிகளை நோக்கி காத்திருந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த தொடர்பு கிடைத்திருந்தது. அதிபர் ஞானசேகரன் சார் இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், உங்களுடைய கருத்துகள், அதாவது இன்றைக்கு ருக்வுட்ல மாணவர்கள் எங்களுடைய உதவிகள் இல்லாமலே பாடசாலை தொடர்ச்சியாக தன்னிறைவாக உணவை கொடுக்கின்றது, அந்த சமூகம் சேர்ந்து அந்த பாடசாலை வளர்க்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை சமூகத்தினுடைய அர்ப்பணிப்பின் ஊடாக எவ்வாறு நீங்கள் தன்னிறைவாக எங்களிடம் இருந்து நிதியை பெறாமலே இந்த உணவு செயல்பாடுகளையும் மாணவருடைய கல்வியை வளர்த்திருக்கிறேன் என்பதை பற்றிய ஒரு கருத்தை குறுகிய நேரத்தில் உங்களால் இயன்ற அளவு சொல்லுவோம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம் சார். எங்களது பாடசாலையானது இந்த ஐஎம்எட்-1 5 வருட பூர்த்தியை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது பாடசாலையும் கடந்த 2023 ஆண்டிலிருந்து சுமார் 3 வருடங்கள் இணைந்து செயற்படுவதை ஏற்று நாங்களும் பெருமிதம் அடைகின்றோம். இந்த ஐஎம்எட்-1 அமைப்பினூடாக எமது பாடசாலைக்கு கிடைக்கப்படுகின்ற பல்வேறு உதவிகள் மற்றும் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் முரளி சார் மற்றும் ரூபன் சாருடைய வழிகாட்டலும் ஆலோசனையும் எங்களது பல்வேறு வெற்றிக்கு ஒரு வழிகோலியாக காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் எங்களது பாடசாலையானது ஒரு மாணவனுக்கான செலவு தொகை 28 ரூபாவாக காணப்பட்டது. பின் இன்று மற்றும் கடந்த 1 வருட காலமாக 0 ரூபாவை எட்டியமை எங்களுக்கு மிகவும் ஒரு பெருமைக்குரிய விடயமே. இவர்களது ஐஎம்எட்-1 நிர்வாகத்தினது வழிகாட்டல் நாங்கள் தொடர்ந்து பெற்றோருடன் தொடர்பு கொண்டு ஐஎம்எட்-1 செயற்பாடுகள் தொடர்பாக ஏற்படுத்திய ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டம் எங்களது சமூகம் தொடர்ந்து எங்களது பாடசாலைக்கு இந்த உதவியினை நல்கி வருகின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் கூற வேண்டிய ஒரு பாடசாலை என்னவென்றால், அதிகஷ்ட பிரதேச பாடசாலை மற்றும் பொருளாதார ரீதியில் குறைந்த வருமானத்தை பெறும் பெற்றோர்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் குறைந்த ஒரு
பிரதேசத்தை கொண்ட பெற்றோர்களை கொண்ட ஒரு பாடசாலை. என்றபோது பெற்றோர்களுக்கு எமது பாடசாலையின் தேவை மற்றும் மாணவர்களது நிலைமையை எடுத்து கூறிய போது அவர்கள் தங்களது பிரச்சனைகளை உணர்ந்து அவர்கள் நேரடியாக பாடசாலைக்கு வந்து உதவி செய்ததை இட்டுதான் இத்தகைய வெற்றியை பெறக்கூடியதாக இருந்தது. எமக்கு 2023 ஆண்டு தான் எமது பாடசாலையில் காபோதா சாதாரண தர வகுப்பு ஆரம்பித்தோம். அதன் போது ஐயமிட்டுன் அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பின் வருகையானது மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அந்த வருடமே எமது பாடசாலையானது 83% பெறுபேறுகளை பெற்று இன்று எமது பாடசாலை மாணவர்கள் 5 பேர் உயர்தரம் கல்வியை பெற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு முந்தைய காலங்களில் எமது பாடசாலை மாணவர்கள் தரம் 9 வரை கல்வி கற்று பெரிது பாடசாலைக்கு செல்லும் போது இடைவிலகல் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் இன்று எமது பாடசாலை மாணவர்கள் உயர்தரத்தில் 5 பேர் இருக்கின்றார்கள் என்றால் அது ஐயமிட்டு செயற்பாடு மிகவும் ஒரு முக்கியமாகவே காணப்படுகின்றது. இதன் மூலமாக எங்களுக்கு கிடைத்த வெற்றிகளை 2 விதமாக நோக்கலாம். ஐயமிட்டுன் அமைப்பின் வருகையானது எமது பாடசாலைக்கு ஒன்று ஐயமிட்டுனூடாக எமக்கு பல்வேறு உதவிகள் நன்கொடைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சிறந்த முறையில் உணவளித்து சமூகத்தின் பங்களிப்பின் மூலமாக சிறந்த முறையில் உணவளித்தமைக்காக எமக்கு ஸ்மார்ட் வகுப்பறை கிடைத்தமையிட்டு பெருமை கொள்கின்றோம். அதேபோல் எங்களுக்கு அண்மை வாரமாக எமது பாடசாலையில் விசேடமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கிரீன் ஹவுஸ் அமைக்கும் வேலை திட்டமும் இந்த ஐயமிட்டுன் அமைப்பினூடாகவே கிடைக்கப்பெறுகின்றது. இதுவும் எமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கூற வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஐயமிட்டுன் அமைப்பிற்கு நன்றி கூறுவதோடு மேலும் இந்த ஐயமிட்டுன் அமைப்பினூடாக எமது பாடசாலையில் 2வது பக்கமான வெற்றி என்று கூறும்போது பாடசாலையின் பெறுபேறுகள் உயர்ந்து கொண்டு வருகின்றது. எமது பாடசாலையின் கடந்த வருடம் பாடசாலையின் வரலாறு 100 வருடமாக அமையும் போது கடந்த வருடமே புலமை பரிசில் பரீட்சையில் 1வது மாணவி சித்தி பெற்றிருந்தார். இதில் ஐயமிட்டுன் அமைப்பின் பங்கு மிகவும் பெரிதாக காணப்பட்டது. ஒரு மாணவன் 135 புள்ளிகளை பெற்று சிறப்பு வெற்றியினை எமது பாடசாலையில் பதிவு செய்வதற்கு ஐயமிட்டுன்னின் மாலை நேர உணவு வழங்கல் மிகவும் பெரும் உதவியாக காணப்பட்டது. அதனை போன்று கடந்த வாரம் சமூக விஞ்ஞான போட்டியில் கூட எமது வலயத்தில் நடைபெற்ற 8 பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டியில் எமது பாடசாலை சுமார் 10 இடங்களை பெற்று வெற்றி பெற்றது. இதற்கு நாங்கள் முழுமையாக ஐயமிட்டுன் செயற்பாடை பயன்படுத்தினோம். மாலை நேரங்களில் மாணவர்கள் 2 மணி முதல் 8 மணி வரை பாடசாலையிலிருந்து கற்பதற்கு இந்த உணவு வழங்கும் வேலை திட்டம் சிறப்பாக இருந்தமையினாலே இந்த வெற்றியை எமக்கு கிடைக்கப்பெற்றது. இத்தகைய வெற்றிகளை ஐயமிட்டுனூடாக கிடைக்கும் போது பாடசாலையின் சமூகமும் நலன் விரும்பிகளும் பழைய மாணவர்களும் இந்த உதவிகளை அதிகமாக செய்து வருகின்றார்கள். இன்று பாடசாலையில் ஒரு மாணவன் பிறந்த நாளை கொண்டாடுவதென்றால் பாடசாலையின் அனுமதியை கேட்டு இதற்கு முன்னர் பாடசாலையில் மாணவர்கள் டொஃபி வழங்கும் ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இன்று அது மாறி பெற்றோர்கள் ஐயமிட்டுன் அமைப்பிற்காக அந்த செயற்பாட்டிற்காக மரக்கறிகளையும் அரிசி போன்ற பொருட்களையும் வழங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகளும் இந்த அமைப்பிற்காக பெருமளவு உதவி செய்கின்றார்கள். இதனை நாங்கள் சரியாக செய்து கொண்டு செல்வதற்கு உண்மையிலுமே 2 விடயங்களை நான் கூற வேண்டும். ஒன்று, முரளி சார் மற்றும் ரூபன் சாரினுடைய அவர்களிடம் கதைக்கும் போதும் சரி, அவர்கள் எங்களது செயற்பாடை மேற்பார்வை செய்யும் போதும் அவர்கள் கேட்கின்ற சில கருத்துக்கள் ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும். அது ஒரு விடயமும். 2வது விடயமாக அவர்கள் எங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் அக்கறையும் மற்றும் அந்த மனிதநேய பண்பும் எங்களது வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. கடந்த ஒரு 6 மாதங்களாக எமது செயற்பாடுகள் சற்று தொய்வு இருந்தாலும் மீண்டும் அவர்களது உற்சாகப்படுத்தலானது எங்களது இந்த நிலைமைக்கு மிக முக்கியமாக ஒரு வெற்றியை அடைவதற்கு காரணமாக இருந்தது. உண்மையிலும் கூற வேண்டும், எங்களது சமூகத்தின் இத்தகைய முன்மாதிரியான செயற்பாட்டுக்கு மிகவும் ஐயமிட்டுனுடைய வழிகாட்டல் மிகவும் வெற்றியாக இருந்தது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஐயமிட்டுன் நிர்வாகத்தினருக்கும் இது அமைப்பிற்கு உதவி புரியும்
முகம் தெரியாத நல்லுள்ளங்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பாகவும் எமது மாணவர்கள் சார்பாகவும் எமது வலயத்தின் வலயக்கல்வி பணிப்பாளர் அண்மையில் கதைத்த போதும் கூறியிருந்தார், உதவி கல்வி பணிப்பாளரும் கூறியிருந்தார், உங்களது பாடசாலைக்கு கிடைத்த மிகப்பெரிய உதவி, இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களினூடாக நாங்கள் பாடசாலையில் பல்வேறு வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் காண்கின்றோம். ஆகவே தொடர்ந்து சரியாக இதனை முன்னெடுத்து செல்லுங்கள் என்றும் கூறினார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. உங்களுடைய தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு, உங்களுடைய சமூகத்தின் அன்பளிப்புக்கும் எங்களுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும். அடுத்ததாக நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போல எல்லை கிராமங்களில மிகவும் தொலைவில் இருக்கின்ற அடுத்த பாடசாலையும் மிகவும் சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள்ல அந்த பாடசாலையும் மிகவும் தங்களை தக்க வைத்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலையை எங்களுக்கு கல்வி திணைக்களத்தால் சொல்லப்பட்டு எடுத்தாங்க. முள்ளிப்பொத்தான விக்னேஸ்வரா பாடசாலை, அதனுடைய அதிபர் தங்கவேல் சார் இருக்கிறீங்களோ சார்? நீங்கள் உங்களுடைய கருத்தை இதுல பதிவு செய்யும். ஆம் சார், நன்றி. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற சார் இந்த கதைங்க சார், இந்த மைக்கு கிட்ட போனு கிட்ட கதைங்க. ரொம்ப நன்றி சார். இந்த நாள் அந்த கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது, கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையாகவே எமது பாடசாலையானது திருகோணமலை வலயத்தில் ஒரு எல்லை கிராமம், மிகவும் பின்தள்ளப்பட்ட கிராமம், ஒரு அதிகஷ்ட பிரதேசமாக காணப்படுகின்றது இந்த பாடசாலை. அவை இந்த பாடசாலையை பொறுப்படுத்துவதிலிருந்து என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் யோசித்ததன் அடிப்படையில் இவ்வாறான ஒரு தொடர்பு எனக்கு ஏற்பட்டதனூடாக அந்த தொடர்பை ஏற்படுத்தியமை காரணமாக இந்த எமது பழைய ஏற்கனவே எங்களது வலயத்தில் கடமையாற்றிய வலய கல்வி பணிப்பாளர் ரவிசேர் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அவர் தற்பொழுது மட்டக்களப்பில் கடமையாற்றுகின்றார். இந்த பாடசாலையை பொறுப்படுத்துவதிலிருந்து 2 விடயங்கள் எனக்கு பாராட்டத்தக்க விடயங்களாகவும் சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய விடயங்களாகவும் காணப்பட்டுள்ளது. முதலாவதாக இந்த ஐஎம்இட்டு அமைப்பு, இந்த அதனூடாக உணவு வழங்கல் முறைகள் சிறப்பாக நடைபெறுவதை பார்வையிடுவதற்காக எமது கிழக்கு மாகாணத்துடைய கல்வி செயலாளர் கூட இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருந்தார். அதே போல பிரதமருடைய பிரத்யேக செயலாளர் கூட இந்த பாடசாலைக்கு வருகை தந்து ஒரு கிராமப்புறத்தில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது, அதுவும் அந்த கல்வியை நோக்கி நடைபெறுவதையிட்டு அவர்கள் பார்வையிட்டு ஸ்மார்ட் போர்டு அதனுடைய செயற்பாடுகளையும் பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்து இந்த மாணவனுடைய கல்வி நடவடிக்கையை பாராட்டிவிட்டு சென்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் கல்வி பணிப்பாளர் வருகை தராவிட்டாலும் ஏனைய சகல உதவி கல்வி பணிப்பாளர்களும் கோட்ட கல்வி பணிப்பாளர்கள், இந்த உணவுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற உதவி கல்வி பணிப்பாளர்களும் வருகை தந்து இதனை பார்வையிட்டு சென்றமை கடந்த காலங்களில் இடம்பெற்ற முக்கியமான செயற்பாடாக இருக்கின்றது. அதைவிட இந்த முறை நடைபெற்ற இந்த காப்போத்த சாதாந்திர பெறுபேறு மிகவும் சிறந்த முறையில் இருந்திருக்கின்றது. குறிப்பாக திருகோணமலை கல்வி வலயத்தில் 100% சித்திகளை பெற்ற முதலாவது பாடசாலை அது எமது திருகோணமலையில் உள்ள எமது முள்ளிப்பொத்தான விக்னேஸ்வரா பாடசாலை. அதற்கு இவ்வாறான இந்த திட்டம், மாலை நேர வகுப்புகள், ஐஎம்இட்டுடைய உணவு திட்டத்துடைய செயற்பாடுகள், இதுவும் ஒரு பின்புலமாக நின்று பக்கப்பலமாக நின்று செயற்படுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனைய நகர்ப்புற பாடசாலைகள் திருகோணமலையில் பேர் சொல்லக்கூடிய பாடசாலைகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த எல்லை கிராமத்தினுடைய இவ்வாறான ஒரு பாடசாலை 100% சித்திகளை பெற்று ஒரு சாதனை படைத்திருக்கின்றதை எட்டு அவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எமது பாடசாலையினுடைய அந்த மாணவருடைய செயற்பாடு, பக்கப்பலமாக இருக்கின்ற அந்த ஆசிரியர் செயற்பாடெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூறக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. ஆகவே அதைவிட அதுக்கு அப்பால் பெற்றோருடைய பங்களிப்பு, ஆரம்பத்தில் குறைவாக பெற்றோருடைய பங்களிப்பு இருந்தாலும் இன்று அவர்கள் சுயமாக முன்வந்து தங்களுடைய இந்த திட்டத்தினை சிறப்பாக கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த திட்டம் இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி அளித்து ஒரு வலயம் அல்லது கோட்டம் இந்த பகுதியினரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த செயற்பாடு இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பூரணமாக உதவி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புக்கும் எமது குழுவினருக்கும் நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இதுக்கு பக்கப்பலமாக நின்று ஏனைய வகையில் எல்லா வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். நன்றி. நன்றி சார். உண்மையில திருகோணமலை மாவட்டத்துல 100% ஓ லெவல் மாணவர்கள் பரீட்சையில் சித்தி பெற்றதற்கான
வெற்றியை சாதித்த பாடசாலையாக முள்ளிப்பொத்தானை இன்றைக்கு திருவோணமலையில் பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு எங்களாலும் ஒரு சின்ன உதவி செய்யக்கூடிய இருந்துட்டு நாங்கள் மிகவும் பெருமையடைகிறோம். அடுத்ததாக கையொடுக்கும் சமூகத்தை நோக்கிய மனிதநேய விருத்திக்கு வித்திட்ட ஐயமுற்றின் சமூக பணியில் எம்முடன் பணித்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களால் சந்தர்ப்பம் தரவில்லையே என்று எங்களை கோவிக்க வேண்டாம். என்ன நேரம் நாங்கள் வளமையாக 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் என்பது எங்களுடைய கூடுதலான நேரம் உங்களுடைய நேரத்தை எடுப்பதாக கருதப்படுகிறபடியால் இந்த இடத்துல முக்கியமாக நான் ஒரு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் இலங்கையில் இருக்கிறவர்கள் நினைப்பார்கள் வடமாகாணத்துல பிரச்சனை இல்லை என்று சொல்லி. வடமாகாணத்துல பிரச்சனை இல்லை என்று நினைப்பதற்காக நாங்கள் சில பாடசாலைகள் வடமாகாணத்திலும் தேவைகள் உள்ளன. அதுவும் யாழ்ப்பாண நகரத்துக்குள்ள ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள போகக்கூடிய பாடசாலையாக கொட்டடி நமசிவாயம் இருக்கின்றது. அந்த பாடசாலை மாணவர்கள் கூட மிகவும் வறுமை கோட்டுக்குள் தான் இருக்கிறார்கள், பாடசாலைக்கு வருகிறார்கள். பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் மிகவும் தங்களுடைய செயல்பாடுகள், ஆசிரியர் கல்வி கற்றல் செயல்பாடுகளுக்கு வெளியில அந்த பெற்றோர்களுடைய சோசியோ எக்கனாமிக்கல் ப்ராப்ளங்களை அதுகளை எப்படி சமாளிக்கிறேன்கின்ற அப்படியான அவருடைய வரவை தக்க வைக்கின்ற சகல விதமான இடைஞ்சல்களுக்கு கூடாக கல்வியை நடத்துகிறார்கள். அந்த ஒரு பாடசாலையை அதிபர் இன்றைக்கு எங்கள் இணைந்திருக்கிறார். சார், உங்களுடைய கருத்துகளையும் ஐயமுட்டின் செயல்பாடு மூலமாக இந்த சமூகத்தில் எவ்வாறு நாங்கள் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருக்கிறோமா என்பதை உங்களுடைய இதயபூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க எங்களுக்கு. நன்றி சார். நன்றி முரளி அண்ணா. நான் கொட்டடி நமசிவா வித்யாலய அதிபர் கதைக்கிறேன். உண்மையில எங்கட பாடசாலையில இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற செயற்திட்டம், இந்த ஐயமுற்றும் செயற்திட்டம் நான் தற்பொழுது அதிபராக பதவியேற்று 1 வருட காலம் பூர்த்தியாகின்ற சந்தர்ப்பத்தில் மிகவும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. நீங்க சொன்னது போல நகர்ப்புறத்துக்கு மிக அண்மையில இருந்தாலும் கூட அந்த கொட்டடி வாழ் சமூகம் மிகவும் பின்தங்கின நிலையில பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான பல்வேறுபட்ட தொடர்புகள் சாதகமாக அமையாத நிலையில காணப்பட்ட பொழுது நான் இந்த பாடசாலைக்கு வருவதற்கு முன்னரே இந்த பாடசாலையை பொறுப்படுத்தி நடாத்திய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள், குறிப்பாக அபிராமி மிஸ், லெனின் பிரபா மிஸ் போன்றவர்கள் இணைந்து இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அந்த வகையிலே ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய பங்களிப்போட உணவு வழங்கப்படுகின்றது. இடைநிலை கல்வி மாணவர்களை பொறுத்தவரையிலே ஐயமுற்றுண்ட பங்களிப்பு எங்களுக்கு மிகவும் காத்திரமான பங்களிப்பை தந்திருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது சமூகத்தோட பல தொடர்புகளை நாங்கள் பேணி பல பழைய மாணவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் அண்மையில ஒரு புலம்பெயர் தேசத்திலே இருந்து ஒரு ஆள் எங்களுக்கு இந்த ஐயமுற்றும் அமைப்பின் உதவியோட நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த செயற்திட்டத்துக்கு பொருளுதவி செய்திருந்தார். அதே போல இனிவரும் காலங்கள்ல பொருளுதவி செய்வதற்காக சில பழைய மாணவர்கள் எங்களோடு முன் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்து கொண்டு உண்மையில சமூக பங்களிப்புன்ற வகையில மாணவர்கள், பெற்றோர்கள் அவர்களுடைய பங்களிப்பிலும் நாங்கள் இப்பொழுது கணிசமான பங்களிப்பை பெற்று ஓரளவு வளர்ச்சி நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பூரணத்துவமான வளர்ச்சிக்கு இன்னும் நாங்கள் செல்லவில்லை. என்றாலும் ஒரு அடிப்படை கட்டுமானத்தில் இருந்து பிள்ளைகள் மிகவும் பின்தங்கின பொருளாதார நிலையிலிருந்து வாரபடியே அவைக்கு பசி என்பது கட்டாயமாக இருக்கிறது என்பதை நான் நேரடியாக கண்டுகொண்டேன். அவர்கள் இந்த உணவு வழங்கல் செயற்திட்டத்தின் மூலம் பயனடைகிறார் என்பதிலே மாற்றமில்லை. ஐயமுற்றும் அட்சய பாத்திரத்திலே அநேகமான மாணவர்கள் பங்களிப்பு செய்கின்றார்கள். தற்பொழுது சமையல் வேலையிலும் எங்களுடைய பெற்றோர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த செயற்திட்டம் எங்களுக்கு வெற்றிகரமாக அமைகின்றது. இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய பெறுபேற்று அடிப்படையிலும் இந்த ஐயமுற்றினுடைய செயற்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பரீட்சைகள் காத்திரமான பங்களிப்பை வழங்கி இருக்கின்றன. மிகவும் பின்தங்கிய நிலையில இருந்த எங்களுடைய காப்போதா சித்தி வீதம் தற்பொழுது 15 வீதத்தினால், ஏற்கனவே இருந்த வீதத்தை விட 15 வீதத்தினால் உயர்ந்திருக்கின்றது. இந்த வருஷம் நாங்கள் 60 வீத சித்தி நிலையை நோக்கி டார்கெட் பண்ணி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பெறுபேற்று உயர்வுக்கும் மாலை நேர வகுப்புகளை நடாத்துவதற்கும் அதிலே மாணவர்கள் பங்களிப்பதற்கும் இந்த ஐயமுற்றுனுடைய இந்த அட்சய பாத்திரத்தின் ஊடான உதவிகள் எங்களுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றன. உண்மையில வடமாகாணத்துல யாழ்ப்பாண கல்வி வலயம் ஒரு முன்னணி கல்வி வலயமாக இருக்கின்ற பொழுதும் அந்த யாழ்ப்பாண கல்வி வலயத்தினுடைய யாழ்ப்பாண கோட்டத்திலே இருக்கின்ற எங்களுடைய பாடசாலை நகர்ப்புறத்தை அண்டிய ஒரு ஓரப்புறமாக காணப்படுகின்றது.
அங்கே பல விழிப்புணர்வு செயற்திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நான் இப்ப சமூகத்தோடு ஒன்றிணைந்து பல விழிப்புணர்வு செயற்திட்டங்களை நாங்கள் இப்பொழுது செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். சுகாதாரமாக இருந்தாலும் சரி, உணவு வளங்கள் தொடர்பாக இருந்தாலும் சரி, பாடசாலை கல்வி முன்னேற்றம் தொடர்பாகவும் நாங்கள் அதிலே செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில ஓரளவு வெற்றி வரும் என்று நான் நினைக்கின்றேன். இனிவரும் காலங்களில் உங்களுடைய இந்த செயற்திட்டத்தின் மூலமும் ஏனைய பங்களிப்புடனும் பல்வேறு வளர்ச்சி நிலையை நாங்கள் எய்துவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் எனது பாடசாலையில் என்னோடு இணைந்து இந்த ஐயமுற்றும் குழுமத்திலே பயணிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் உண்மையில முரளி அண்ணா மற்றும் ரூபன் அண்ணா மற்றவர்களை எனக்கு பெரிதாக தெரியாது. நான் இப்பதான் இந்த பாடசாலைக்கு வந்திருந்தேன். அவர்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு போதுமான அளவு இருக்கின்றது. முரளி அண்ணா நான் வந்த அப்புறம் ஒரு நாள் ஒரு தரம் பாடசாலைக்கு விஜயம் செய்து எங்களுடைய பாடசாலை நேரடிய எங்கள் பாடசாலையுடைய கட்டமைப்பையும் அந்த பாடசாலையுடைய தன்மையையும் பார்வையிட்டிருந்தார். இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதுவரை வழங்கிய ஒத்துழைப்புக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார், நன்றி. எங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள்ல அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லலாம், இலங்கையில நாங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிற ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கிராமம் கிழக்கு மாகாணத்துல எங்களுடைய இதுல மெயின்லேண்ட்ல இருந்து ஒரு வாவி கூட போக வேண்டிய இடம். அந்த இடத்துல இன்றைக்கு அந்த மாணவர் எங்களுடைய செயல்பாடை பார்த்து வேற இன்னொரு குரூப் மாஜனா 91 பேட்ச் அந்த கிராமத்தை தத்தெடுத்து இந்த பிள்ளைகளுடைய கல்வியை தொடர்ச்சியாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய தகவல்களை இப்ப நான் ரூபன் சொல்லுவார். அப்ப ரூபன், நீங்கள் அந்த தீல்வட்டை என்கிற கிராமத்தை பற்றியும் அங்க நடக்கின்ற செயல்பாடுகளையும் சொல்லி அதில் அதிவரையும் விளை. இந்த திகிலவட்டி என்ற கிராமம் இப்ப நான் கடந்த 8-10 ஆண்டுகளுக்கு முதல் ஆரம்பிச்ச பயணம் உண்டு. அந்த பாடசாலையில ஆண்டு 10 மட்டும்தான் வகுப்பறைகள் இருந்தது. ஒரு பக்கம் பாவியும் மற்ற பக்கம் காட்டுப்பகுதியும். அந்த காட்டுப்பகுதியின் எல்லை பொருளுணர்வு என்ற எல்லையா இருக்கும். அங்க இருந்து ஜானைகள் அதன் ஊடாக ஜானைகள தொல்லை இருக்கும். மற்ற பக்கம் இந்த பக்கத்துல போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டு ஒரு பாவி போக்குவரத்து கடுமையான மழை காலங்கள்ல போக்குவரத்து துண்டிக்கப்படும். ஒரு குறிப்பிடப்பட்ட மக்கள் வாழுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழ்நிலைக்குள்ள விடப்பட்ட பகுதி. இருந்தாலும் அந்த பாடசாலை இருந்த ஒரு அர்ப்பணிப்பு மிகவும் தற்துணிவான அர்ப்பணிப்புள்ள அதிபர் ஆசிரியருடைய சமூக சேவையால் அந்த பாடசாலையில இருந்து பல வளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு 10 இருந்த பாடசாலையில இந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் வெளியேறுவதற்கு இந்த பாடசாலை முன்னேறியது. குறிப்பாக தொடர்ந்து 90 ஓலவல் மாயனா மாணவருடைய நிதி பங்களிப்பினூடாக அனுசரணையினூடாக தொடர்ச்சியான பங்களிப்பு இன்றும் அந்த ஏலவல் படிக்கின்ற மாணவர்களுக்கான நிதி பங்களிப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உயர்தர மாணவர் கற்கின்றார்கள். சில மாணவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கலத்துறையில கல்வி வருகிறார்கள். முதலாவதாக விஞ்ஞானத்துறைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு மாணவர் இந்த முறை போகின்றார். இவ்வளவு அந்த கிராமத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அந்த பாடசாலையில் ஐயமுட்டனும் மாயனா 90 பழைய மாணவர்களும் இணைந்து சென்டெக்ஸ் நிறுவனத்தினுடைய நிதியாசன ஸ்மார்ட் போர்டுகள் பிரிண்டர்கள் வழங்கப்பட்டு ஒரு பாடசாலை ஒரு நவீன பாடசாலையாக தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கின்றது. இன்றும் அந்த பாடசாலையில மிகவும் அர்ப்பணிப்பான அதிபர் ஆசிரியரும் சமூகமும் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில நான் நிற்கின்றேன், அங்கு மட்டும்தான் இந்த கடந்த நடைபெறவில்லை. ஓலவல் பரீட்சையினுடைய இறுதி காலத்தில் 1 மாத காலம் மாணவர்களை பாடசாலையில் முழுமையாக தங்க வைத்து உணவு வழங்கி பாடசாலைகளை மாணவர் இருந்து கற்பிக்க ஒரு செயற்பாடு இடம்பெற்றது. காரணம் காட்டு ஜானைகள தாக்கம். இரவு நேரங்கள்ல ஜானைகள் கிராமங்கள்ல பூந்து தாக்கங்களை ஏற்படுத்துறதால பாதுகாப்பின்மை காரணங்கள் இருந்ததால பிள்ளைகளை பாடசாலையை தங்க வச்சு அந்த எல்லைகள்ல அவர்களை வெளிச்சமூட்டி பெற்றோர்கள் காவல் காத்து நின்று அந்த பாடசாலையை பிள்ளைகளை கற்பித்து அதனூடாக ஓலவல் பரீட்சை சிறந்த பெறுபவர்களை பெற்று இன்றைய பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அங்கு கணித பாட வள ஆசிரியர் இல்லாத நிலையிலும் எங்களூடாக எங்களுடைய வளங்களை மட்டும் பயன்படுத்தி கற்ற மாணவர்கள் ஒரு கணித பாட ஆசிரியராக மாறி இன்றைக்கு பல்வேறுபட்ட கணித பாடத்தில் சிறப்பு சித்திகளை பெற்று ஏபிஎனை பெற்று மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு ஆசிரிய மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றோம். இவ்வாறு பல்வேறுபட்ட துறைகள்ல இந்த தீலவட்ட கிராமம் இன்றைக்கு ஒரு தனித்துவமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பெரும் பக்குவம் இருக்கிற அதிபர் ஆசிரியர் சமூகத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். நிதியுணர்வு வழங்குகின்ற மாயனா 90 ஓலவல் பழைய மாணவர்களுக்கும் நான் குறிப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடசாலை சார்பில் சார் இருக்கிறீங்களா? அதிபரோ சார் இருக்கிறீங்களா? தீலவட்ட பாடசாலை சார்பில் இருந்ததை பார்த்து நான் தீலவட்ட பாடசாலை இருந்தவர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே, திருப்பி வந்தா ஜாயின் பண்ணுங்க. உண்மையில இந்த பாடசாலை இருக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்புள்ள அதிபர் ஆசிரியருக்கும் மீண்டும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய இந்த பாலச்சனை
ஓகே. அப்ப அடுத்ததாக நாங்கள் அதே மாதிரி இல்லங்களில் இருந்து வருகின்ற பாடசாலை மாணவர்கள், இப்ப நாங்கள் சமூகத்தை இணைக்கின்றோம். சமூகத்தை வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ, எந்த ஸ்கூல்? இல்ல நாங்கள் கண்டினியூ ஓ பண்ணுவோம் சார். ஓ அப்ப உண்மையில இப்ப இன்றைக்கு நாங்கள் பெற்றோருடைய சமூக பங்களிப்பு வருகின்ற போது இல்லங்களில் இருந்து வருகின்ற மாணவர்கள் கூடுதலாக வருகின்ற ஒரு பாடசாலைகள்ல வந்து நாங்கள் அந்த இதை எதிர்பார்க்க முடியாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு இல்லங்களிலிருந்து வருகின்ற ஒரு பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்து அந்த பாடசாலையை சமூகத்தோடு இணைத்து அதனூடாக தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் உருவாக்கக்கூடிய இருந்த ஒரு பாடசாலையாக புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயத்தை நாங்கள் செயல்பாடுகளுக்கு உள்வாங்கியிருந்த நாங்கள். அது வாழைச்சேனையில் இருக்கிற ஒரு பாடசாலை, அதுவும் ஒரு எல்லை கிராமம். ஆனால் இல்லங்கள் இருந்து வர பிள்ளைகளை கொண்ட பாடசாலை. அப்ப அங்க அந்த பாடசாலையில உணவு செயல்பாடுகள் என்பது சாதாரண மாடலுக்கு வெளியில கொஞ்சம் வரும். ஆனா அப்படி இருந்தும் அந்த பாடசாலை சமூகத்தோட இணைத்த ஒரு பெருமையாக நாங்க சொல்லலாம். எங்களுக்கு அந்த விதத்துல அந்த அதிபர் அல்லது ஆசிரியர் இருக்கிறீங்களோ வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு இல்லையண்டா நான் மூவ் பண்ணுவோம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் இல்ல விடுவோம். ஓகே. அப்ப நாங்க அடுத்ததாக வந்து இறுதியாக நாங்கள் எங்களுடைய இந்த கடைசியாக ஒரு அதிபரை நாங்கள் வரவழைக்கின்றோம். 12:30 நாங்கள் இந்த மீட்டிங்கை முடிக்க வேண்டும். அது நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணாங்க 2 hours கூட ஒரு காலம் இங்க இல்ல விடக்கு. அப்ப நாங்க இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது, 5 மினிட்ஸ். ஸோ இதுல வந்து இறுதியாக இன்றைக்கு இலங்கை இந்த தலைநகரங்கள்ல யாழ்ப்பாணம் என்ற மாதிரி கண்டி தலைநகரத்தையும் நாங்கள் பார்க்கலாம். கண்டியில இருந்து நகரத்துக்குள்ளேயே இருக்கின்ற கண்டி கலைமகள் பாடசாலை மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள பெற்றோர்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய தொழில் சார்பாகவும் அவர்களால் பிள்ளைகளை தங்களால் இயன்ற அளவுக்கு அவர்கள் கல்வியை கொடுக்க இயலாத விதத்தில் அவருடைய தொழில்கள் இருக்கும். அப்படியான ஒரு பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்து தொடர்ச்சியாக எங்களுடன் பயணிக்கின்றார்கள். கண்டி கலைமகள் அதிபர் இருக்கிறீங்களோ? இருக்கேன் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ஓகே சார். ஓகே சார், பெரிய சந்தோஷம் சார். நாங்கள் 5 வருட பூர்த்தியை கொண்டாடுற இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே எங்களோட கலைமகள் தமிழ் வித்தியாலயம்ங்கிறது வந்து கடந்த காலங்களில் இக்கட்டான நிலையில போன ஒரு பாடசாலை மூடப்படக்கூடிய ஒரு அபாயத்தில் இருந்த பாடசாலை சார். தொடர்ச்சியாக பாடசாலை என்ன செய்யுது, ஜீரோ ரிசார்ட்ஸுங்கிற அடிப்படையில் தான் எங்களுக்கு என்ன செய்து இருந்தது சார். அதற்கு பிறகு எங்களோட ஐஎம்எட் தொடர்பு எங்களுக்கு இந்திரகுமார் சார் அவர்கள் நான் அதிபராக பொறுப்பேற்ற போது பெற்று தந்தார். அதன் பின்னர் படிப்படியாக நாங்கள் என்ன செய்தோம், ஜீரோ ரிசார்ட்ஸ்ல இருந்து மேலிருந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு எங்களோட பாடசாலை என்ன செய்து கொண்டு செல்லக்கூடிய மாதிரி ஒரு நிலவரம் எங்களுக்கு காணப்பட்டது சார். கூடுதலாக மாணவர் வரவு மிகவும் ஒரு குறைவான ஒரு நிலையிலேயே காணப்பட்டது. அதற்கு காரணம் எங்களுக்கு இந்த உணவு செயற்பாடுகளும் பிரதான ஒரு காரணமாக எங்களுக்கு இருந்தது. நான் அதிபராக முதலாவது பதவியேற்று முதலாவது ஸ்டாஃப் மீட்டிங் கூட்டின போது ஆசிரியர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டது, சார் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணுங்க, காலையிலேசம் உள்ள கூட பிள்ளைகளுக்கு என்ன செய்யல, எங்களுக்கு நிற்க முடியல, எல்லாரும் மயங்கி விடுகிறாங்க. முதல்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது உணவை கொடுத்தா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், தொடர்ந்து அந்த மாணவர்களை கற்றல் செயற்பாட்டில் ஈடுபடுத்தலாங்கிற ஒரு இதை எடுக்கோல எங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்க, என்னிடம் வேண்டுகோளாக வச்சாங்க சார். அப்போ உடனே 1 வீக்ல நான் அதிபராக பதவியேற்று 1 வீக்ல எங்களை இந்திரகுமார் சார் அவர்கள் உங்களோட தொடர்பை ஏற்படுத்தி எங்களுக்கு இந்த உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுனாங்க சார். அதன் பிறகு எங்களோட மாணவர்களோட வரவு அதிகரிச்சது. முதல்ல பாடசாலைகள்ல வந்து அங்க மிகவும் வறுமை கோட்டுக்குள்ள பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. கூடுதலாக நகர சுத்தி கழிப்பாருகின்ற பிள்ளைகள் தான் 199% அந்த பாடசாலையில் கல்வி பெறுகிறாங்க. பெற்றார்கள் கல்வியை பற்றி எந்த விதமான அக்கறையற்ற ஒரு சமுதாய நிலைமை தான் அங்கு காணப்படுகின்றது. அவர்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தால் போதுங்கிற ஒரு மனப்பாங்கு தான் பெற்றார் மத்தியில் எங்களுக்கு வந்து காணப்பட்டது. ஆனாலும் எங்களோட ஐஎம்எட் தொடர்பு கிடைத்த பிறகு சார் தொடர்ச்சியாக எங்களோட பெற்றார் பங்களிப்பையும் தொடர்ச்சியாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டது. அடுத்தது சமூக பங்களிப்பை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாங்கிறது சார் நாங்க இந்த ஐஎம்எட் செயற்திட்டத்தினூடாகத்தான் என்ன செஞ்சோம்னு சொன்னா நாங்க தெரிந்து கொண்டோம். வந்து படிப்படியாக பாடசாலை சார் பெரிய ஒரு குப்பை மேடுகளாக தான் காணப்பட்டது. அந்த காலத்துல அந்த பாடசாலைக்கு யாரும் விஜயம் செய்யறதுக்கு கூட விருப்பம் இல்லை சார். ஏன்னா ஒரே கெட்ட மனம் இருக்கு. அந்த மாணவர்களுக்கு எழுதுற கொப்பியை கூட ஆசிரியர்கள் கைத்தொட்டு திருத்துறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனப்பாங்கை கொண்ட ஆசிரியர்களும் அந்த பாடசாலையில கடமையாற்றி இருக்கிறாங்க. ஒரு பிரபல பாடசாலையில
ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்லுகிறேன் சார். அவங்களோட பிள்ளைகளுக்கு புத்தகம் ஒன்று தேவைன்னு கேட்ட சந்தர்ப்பத்துல, இலவச புத்தகம் ஒன்று தேவைன்னு கேட்ட சந்தர்ப்பத்துல, நான் புது புத்தகம் இல்லை, எங்களோட மாணவர்கள் பயன்படுத்துற புத்தகம் இருக்குன்னு 2 புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்த பிறகு சார், அந்த புத்தகத்தை அவர் கை தொட்டு எடுக்கிறதுக்கு கூட அச்சப்பட்ட ஒரு சமுதாய நிலைமை தான் அங்க என்ன செஞ்சு எங்களுக்கு காணப்பட்டது. அப்ப அவ்வாறு ஒரு சமூக பின்புல நிலையில காணப்பட்ட ஒரு பாடசாலை தான் எங்களோட பாடசாலை சார். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. நாங்க படிப்படியாக இன்றைக்கு முன்னேறி பல்வேறு வகைகளும் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா எங்களோட பாடசாலை முன்னேற்றமான ஒரு பாதையில எங்களுக்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு வழி கிடைச்சிருக்கின்றது. அடுத்ததாக எங்களை கடந்த 2 வருடங்களுக்கு முதலாக முரளி சார் அவர்கள் பாடசாலைக்கு பலமுறை என்ன செஞ்சிருக்காரு, விஜயம் செய்து எங்களை ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்திருக்கிறாரு. அது பெரிய எங்களோட ஆசிரியர் மத்தியில பெரிய வரவேற்பை எங்களுக்கு பெற்றிருக்கு. பெற்றார் மத்தியிலையும் பெரிய வரவேற்பை எங்களுக்கு பெற்றிருக்கு. அடுத்தது கண்டி நகரத்துல காணப்படக்கூடிய தனி தமிழ் பாடசாலை என்னும் போது 3 பிரதான பாடசாலைகள் எங்களுக்கு காணப்படுகின்றது. அதுல ஒரு பாடசாலை தான் எங்களோட பாடசாலை. அப்ப எங்களுக்கு முதலாக ஸ்மார்ட் போர்டை கையாளக்கூடிய ஒரு தனி தமிழ் பாடசாலையாக எங்களோட பாடசாலை தான் எங்களுக்கு பெருமை பெற்றது. அது தங்கள் மூலம் தான் என்ன செய்து எங்களுக்கு நிறைவு பெற்றது. அப்ப அந்த வகையில எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்குது சார். இன்றைக்கும் கூட மாணவர்கள் என்ன செய்ய சுயமாக ஆசிரியர் இல்லாத நிலையிலும் கூட எங்களோட அந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி மாணவர்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யறான்னு சொன்னா கற்றல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு காணப்படுகின்றது. இப்ப கடந்த வருடங்கள்லாம் எங்களுக்கு சித்திர பாடத்துக்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆசிரியர் இல்லை. ஆனா எங்களோட அந்த ஐஎம்இ ஸ்மார்ட் போர்டினூடாக எங்களோட மாணவர்கள் கல்வி கற்று 100% பெரும்பேரை கடந்த வருடம் சித்திரத்துல எல்லாம் எங்களுக்கு பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி ஆங்கில பாடம், கணித பாடம், விஞ்ஞான பாடத்துகளையும் என்ன செய்யணும்னு சொன்னா சிறந்த பெறுப்பேறுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலவரம் எங்களுக்கு காணப்பட்டது. டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்க ரொம்ப லக்கியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் என்னன்னா சார், இந்த வருடம் கூட இப்ப கூட நான் இந்த ஆகஸ்ட் மாசம் முடிவுல 20 லட்சத்துக்கு எங்களுக்கு என்ன செய்யணும் நிதி உதவி கிடைச்சிருக்கு சார். பிரதேச சபைகள், வலய கல்வி நிலையம், அதுகள் எல்லாம் எங்களுக்கு நிதி உதவி கிடைச்சு இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு முடிக்கணும் வேலைகளை. அதோட எங்களோட அந்த கழிப்பறை வசதிகள் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்காத ஒரு நிலைமை காணப்படுது சார். கழிப்பறை வசதிகள் எங்களுக்கு இல்லை அப்படின்னா சிறந்த முறையில எங்களுக்கு இல்லை. உண்மையிலே நான் பாடசாலை அந்த பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்துல பெண் மாணவர்கள் எங்களுக்கு கழிப்பறைக்கு செல்லும் போது ஒரு 2 மாணவிகள் பின்புறம் இருந்து அந்த கதவை பிடித்துக் கொள்வாங்க சார். அப்படி ஒரு காணப்பட்ட ஒரு பாடசாலை தான் எங்களோட பாடசாலை. அப்ப இப்ப அன்றைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட கண்டியில காணப்படக்கூடிய பிரபல பாடசாலை கதிரேசன் ஆலயம்னு சொல்றோம். எங்களுக்கு தலதா பிறகரோட சம்மந்தப்பட்ட ஒரு பாடசாலை சார். அவங்க 7ஆம் தேதி என்ன செய்யறாங்க, அந்த முழு கழிப்பறைகளையும் என்ன செய்ய எங்களுக்கு திருத்தி தருவதற்கு முன் வந்திருக்காங்க. அப்ப இவ்வாறு பல்வேறு சமூக பங்களிப்புகளை நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு பெறுவதற்கு உங்கள் மூலம் தான் நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு கற்றுக்கொண்டோம். அதோட இப்ப இவ்வாறு பாடசாலை சார் எங்களுக்கு வடகிழக்குல இருந்து வரும்போது சுற்றுலா வரும்போது எங்களோட பாடசாலைகளை நாங்கள் என்ன செய்வோம், அந்த மாணவர்களுக்கு தேவையான வசதிகளையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், செய்து கொடுத்திருக்கிறோம். கடந்த மாதம் கூட சைவ புலவர் மணி பரீட்சை நடைபெற்றது. அந்த பரீட்சை கூட எங்களோட பாடசாலையை தான் நாங்கள் மத்திய நிலையமாக என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா அவங்ககிட்ட தெரிவு செய்து கொடுத்துருக்கின்றோம். இவ்வாறு சார் பல்வேறு மத்தியில என்ன செய்யணும் பாடசாலை எங்களுக்கு முன்னேறி கொண்டு செல்வதற்கு இந்த ஐஎம்இ இருக்கு எங்களுக்கு பல வகையிலையும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. இப்ப இதற்கு பிரதானமாக எங்களோட முரளி சார், ரூபன் சார், அதோட பின்புலத்துல பெரிய ஒரு கிரௌட் என்ன செய்ய எங்களுக்கு இருக்கு. நாங்க முகமரியாதை அவர்கள் அவங்க அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்துல மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இச்சந்தர்ப்பத்தை அளித்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். நன்றி சார். மிகவும் இதயங்கனந்த சில வார்த்தைகள், சில கஷ்டங்களை நீங்கள் எங்களுக்கு இதுல சொல்றது எங்களுக்கு நீங்க முதலிய சொல்லியிருக்கிறீங்க. அதுதான் எங்களுக்கு இதுல இந்த இடத்துல நான் இதயமே எங்களுடைய தலத்துவ அதிபருக்கு நன்றி கூற வேண்டும். அதான் இந்த பாடசாலைகளை தெரிவித்து தந்தவர். அது மட்டுமல்ல, இங்கே பல பாடசாலை கருங்காலி குளம் பாடசாலை வவுனியால இருக்கு. அப்போ அதே மாதிரி பூம்புகார் கண்ணகி வித்தியாலயம் கன பாடசாலை அதிபர்கள் இதில் இருக்கிறீங்க. என்னால இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தர முடியவில்லை. 2 மணித்தியாலங்கள் இந்த உங்களுடைய நிகழ்வுகள், இந்த நிகழ்வுல நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தது மிக சந்தோஷம். தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் வெற்றிக்கும் நீங்களே பாத்திரதாளிகளும் பயனாளிகளும். நாங்கள் உங்களுக்கு ஒரு அனுசரணையாக இருக்கின்றோம் என்பது மட்டும்தான். அடுத்து இந்த கடந்த நெக்ஸ்ட் வீக் நான் கட்டாயம் நேரடியாக சில பாடசாலை விஜயம் செய்ய இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சகல பாடசாலைகளிலும் இந்த விழிப்புணர்வு வாரங்களாக கடந்த 4 வாரங்களையும் நீங்க மிகவும் திறமையான செயல்பாடுகளை செய்திருந்தீர்கள். அதுல கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள், நடனங்கள் சகலதும் நாங்கள் பார்த்திருந்தோம். சகல விடயங்களை நீங்க நேரடியாக அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த விழிப்புணர்வை செய்த அனைவருக்கும் இந்த இடத்துல சந்தர்ப்பத்துல நன்றி கூறி
மீண்டும் இங்கு இணைந்துள்ள சகல பாடசாலை அதிபர்கள் தவிர்ந்த தன்னார்வ தொண்டர்கள் எங்களுடைய சிறப்பு அழைப்பை ஏற்ற வந்த அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றி கூறி இந்த 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 கருத்துரை நிறைவு செய்வோம். நன்றி அனைவருக்கும். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. இணைந்துள்ளவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன். இன்றைய ஒன்று கூடல் வந்து வளமையான ஒரு மீளாய்வு ஒன்று கூடல் அல்லாமல் எங்களுடைய இந்த 5 ஆண்டு பயணத்தினுடைய ஒரு தொகுப்பாக இருந்தது. இது முக்கியமான ஒன்று கூடல். எதிர்வரும் காலத்துல அந்த வளமையான மீளாய்வு ஒன்று கூடல் அடுத்த 4 வாரத்துல மீண்டும் சந்திப்போம். அந்த சந்தர்ப்பத்துல நிச்சயமாக ஒவ்வொரு பாடசாலையுடைய குறைநிலைகள் நேரடியாக நாங்கள் கணக்கறிக்கை அடிப்படையில பார்ப்போம். மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு மீண்டும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. ஓகே. இறுதியாக ஐயமுற்றின் கை கொடுக்கும் சமூகத்தை நோக்கிய மனிதநேய விருத்திக்கு வித்திட்ட ஐயமுற்றின் சமூக பணியில் எம்முடன் பயணித்த அனைவருக்கும் இந்த இடத்துல மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.